போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். 1811 அப்போது காட்டில் பல நிழல்கள் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தன. அவர்கள் சுற்றி பார்த்தபோது கண்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அந்த வீரர்களுக்கு நடுவில் சென்று கொண்டிருந்த லீனா ஒருமுறை திரும்பி பார்த்து தன் முன்னால் நடந்து கொண்டிருந்த தன் சகோதரி ஜீனாவிடம் பதட்டத்துடன், "ஜீனாக்கா, சமரனுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா?" என்று கேட்டாள். ஜீனா அந்த கேள்வியை கேட்டதும் அவள் முகத்தில் சற்று கவலை தோன்றியது. ஆனால் அவள் உடனே தலையை ஆட்டி, "அவனுக்கு எதுவும் நடக்காது லீனா. அவனே முன்னாடி வந்து சண்டை போடுறேன்னு சொன்னதுனால அவனோட சக்தியை முழுசா நம்புறான்னு அர்த்தம். அவன்கிட்ட இருக்கிற திறமைய பார்த்தா அந்த 3 மந்திர மிருகங்கள் அவனுக்கு பெரிய சவாலா இருக்காதுன்னு எனக்கு தோணுது" என்றாள். இதை சொல்லிக் கொண்டே ஜீனாவும் ஒரு முறை பின்னால் திரும்பி பார்த்தாள். ஜெயசமரனுக்கு ஏதேனும் நடந்து விட்டால் பைஜா குழுவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வரும் என்பதால் அவளும் உள்ளுக்குள் பதட்டம் அடைந்திருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென மிகவும் வேகமாக ஓடி வந்த ஒரு பரிச்சயமான உருவத்தை பார்த்து, "சமரா" என்றாள். அப்போது அவனது உடலில் மந்திர மிருகங்களின் இரத்தத்தின் வாசனையே இருந்தது. அவனை பார்த்த உடனே பைஜா குழுவின் அனைத்து வீரர்களும் நின்றுவிட்டனர். அப்போது அவர்கள் முகங்களில் ஆச்சரியமும் கண்களில் நிம்மதியும் தெரிந்தது. பிறகு ஜெயசமரன் ஒரு புன்னகையுடன் அவர்களிடம் வந்து, "அந்த 3 மந்திர மிருகங்களோட கதை முடிஞ்சது. நாம போகலாம். ஆனா இந்த தடவை நம்ம நேரடியா இந்த மலையோட ஆழத்துக்குள்ள போகலாம். இனி நமக்கு பெரிய சிரமங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன்" என்றான். இதை சொல்லிவிட்டு யாருடைய பதிலுக்கும் காத்திருக்காமல் அவன் விரைவாக முன்னேறினான். அதை பார்த்த பைஜா குழுவின் வீரர்களும் தங்கள் ஆச்சரியத்தை மறைத்துக் கொண்டு அவனை பின்தொடர்ந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களின் பயணத்தில் பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை. உயர்ந்த மனிதர்களாக மாறுவதற்கு அரை அடி தூரத்தில் இருந்த 8 மந்திர மிருகங்களில் 3ஐ ஜெயசமரன் ஏற்கனவே அழித்து விட்டான். மீதமுள்ளவை மற்ற குழுக்களுடன் மோதி கொண்டிருந்தன. சிறிது நேரம் கடந்த பிறகு அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டை கடந்து விட்டார்கள். அங்கிருந்து வெளியே வந்த உடனே பிரகாசமான சூரிய ஒளி அவர்களை சூழ்ந்தது. அந்த ஒளியில் ஒரு பெரிய குளம் அமைதியாக அவர்களுக்கு முன் தெரிந்தது. அப்போது அந்த குளத்தின் நீர் சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியான நீர் மீது ஒரு மெதுவான குளிர்காற்று வீசிய போது சிறிய அலைகள் தோன்றின. அனைவரும் அந்த அழகான குளத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றனர். அவர்கள் குளத்தின் ஓரத்திற்கு வந்தபோது ஜீனா சுற்றி பார்த்து, "இதுதான் ராஜ்தீவு மலையோட ஆழம். அங்க பாருங்க, மற்ற எல்லா சக்தி வாய்ந்த வீரர்களும் இங்க வந்துட்டாங்க" என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் சுற்றி பார்த்தான். அங்கே வாயு குழுவும் இருந்தது. அவர்களது உடலில் இருந்த இரத்தத்தின் அளவை பார்த்தபோது அவர்களின் பயணமும் கடினமாக இருந்திருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். அதே நேரத்தில் கருப்பு கடற்கொள்ளையர்களும் ஜெயசமரனை கவனித்தனர். அவனை அங்கே பார்த்ததும் அவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. பைஜா குழு 3 மந்திர மிருகங்களை இவ்வளவு விரைவாக தோற்கடிக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. அப்போது ஜீனா அந்த கடற்கொள்ளையர்களை கோபமான பார்வையுடன் பார்த்தாள். அவர்கள் செய்த தந்திரமான வேலைக்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பது அவளது முகத்தில் தெரிந்தது. ஆனால் ஜெயசமரன் அவர்களை கவனிக்காமல் குளத்தின் நடுவில் பார்வையை திருப்பினான். அங்கே ஒரு சிறிய பச்சை தீவு மிதந்து கொண்டிருந்தது. அந்த தீவின் நடுவில் மங்கலான பச்சை ஒளி தெரிந்தது. அதை பார்த்து ஜீனா மெதுவாக, "சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்தாதான் சர்வஜீவி பழம் தோன்றும். அந்த நேரம் இப்ப நெருங்கிருச்சு" என்றாள். இந்த வார்த்தையை கேட்ட ஜெயசமரனின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அவன் உடனே திரும்பி ஜீனாவை பார்த்து, "ஆனா நீ சொன்ன அந்த 3 தலை கொண்ட நாகம் என் கண்ணுக்கு எங்கேயுமே தெரியலையே" என்றான். இதை கேட்ட ஜீனாவும் அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். பிறகு அந்த குளத்தை நோக்கி, "ஒருவேளை அது இந்த குளத்தோட ஆழத்துல மறைஞ்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அந்த அளவுக்கு அதோட புத்தியும் மனிதர்கள் மாதிரியே வளர்ந்திருக்கும்" என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலை அசைத்தான். ஆனால் அந்த இடத்தில் இருந்த அமைதி வரப்போகும் புயலுக்கு முன்னிருக்கும் அமைதி என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். சர்வஜீவி பழம் அனைவரின் முன் தோன்றும் தருணத்தில் அந்த பகுதி முழுவதும் குழப்பம் வெடிக்கும். யாருக்கும் யோசிக்க நேரமே இருக்காது. அப்போது ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை மட்டும் நம்பி அந்த பழத்தை பெற முயற்சிக்க வேண்டியிருக்கும். மேலும் பல சக்தி வாய்ந்த குழுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கு வர தொடங்கியதால் அந்த இடத்தின் சூழல் இன்னும் பதட்டமாகி போனது. வாயு குழு என்று அழைக்கப்படும் குழுவினர் தூரத்தில் நின்று ஜெயசமரனையும் அவனது நண்பர்களையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் கொடூரமான புன்னகையும் கண்களில் ஒரு கூர்மையான கொலை நோக்கமும் இருந்தது. ஜெயசமரனும் இந்த கொலை நோக்கத்தை உணர்ந்தான். ஆனால் அது அவன் முகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. வாயு குழு எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அவன் கவலைப்பட வேண்டியது தெய்வீக தாந்திரிகர் பற்றி மட்டுமே. மற்ற யாரை பற்றியும் அவன் இருமுறை யோசிக்கும் அவசியமே இல்லை. பிறகு நேரம் மெதுவாக நகர்ந்தது. அந்த நேரத்தில் பதட்டம் இன்னும் அதிகரித்த போது
வானத்தில் இருந்த சூரியனும் மறையத் தொடங்கியது. அதே சமயம் வானத்தின் மறுபுறத்தில் சந்திரனும் மேலே எழுந்தது. இரண்டும் ஒரே நேரத்தில் வானில் தோன்றிய போது ராஜ்தீவு மலையின் சக்திகளில் ஒரு விசித்திரமான சலசலப்பு ஆரம்பமானது. அதனால் அந்த முழு பகுதியும் சற்று நடுங்கியது. அப்போது குளத்தின் நீரும் சிறிது அசைந்தது. அதைத் தொடர்ந்து குளத்தின் நடுவில் இருந்த தீவில் இருந்த மங்கலான ஒளி மெதுவாக குறைய தொடங்கியது. அதை பார்த்த ஜீனா மெதுவாக, சர்வஜீவி பழம் தோன்ற போகுது என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் உடனே அந்த மங்கலான இடத்தின் மீது அவன் முழு கவனத்தையும் செலுத்தினான். அப்போது அவன் கண்களில் ஒரு அமைதியின்மையும் அதே நேரத்தில் ஒரு மறைக்க முடியாத மகிழ்ச்சியும் தெரிந்தது. இதற்கிடையில் குளத்தின் நடுவே இருந்த தீவு இன்னும் பலமாக நடுங்க தொடங்கி அதன் மேற்பரப்பில் விரிசல்கள் தோன்றின. பின்னர் அந்த விரிசல்கள் வழியாக அடர் பச்சை நிறத்தில் ஒளிரும் ஒரு பெரிய மரம் மெதுவாக மேலே இருந்தது. அப்போது அந்த மரத்தின் மேல் பச்சை நிறத்தில் ஒளிரும் குறியீடுகள் உருவாகி கொண்டிருந்தன. அவை வேகமாக உருவாகி கொண்டிருந்த போது திடீரென அந்த மரத்தின் கிளைகளில் 6 பச்சை ஒளிரும் பழங்கள் தோன்றின. அந்த பழங்களில் இருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. அங்கிருந்த அனைவரும் அதை பார்த்து வியந்து போனார்கள். இவைதான் ஒவ்வொரு வீரனும் தங்கள் உயிரை பணயம் வைத்து தேடி வந்த அதிசய பழமான சர்வஜீவி பழங்கள். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் உற்சாகம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் ஒரு கணம் யோசித்து விட்டு, ஆனா இந்த மரம் குளத்தோட அடியில தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த 3 தலை கொண்ட நாகம் இந்த பழங்களை அப்பவே ஏன் எடுக்கல என்று கேட்டான். அதற்கு ஜீனா அவனுக்கு விளக்கி, இந்த மரத்துல மொத்தமா 9 சர்வஜீவி பழங்கள் உருவாகும் சமரா. அதுல 9வது பழம் வந்ததுக்கு அப்புறம் தான் மத்த பழங்களும் முழுசா பழுக்கும். அதுக்காக 3 தலை நாகம் காத்து இருக்கும். ஆனா இப்ப இத்தனை பேர் இங்க வந்துட்டதுனால அது இனி காத்து இருக்காது என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் புரிந்து கொண்டு தலையசைத்தான். நாகம் முன்பே பழங்களை எடுத்திருந்தால் அவை பலவீனமாக இருந்திருக்கும். அது அதற்கு மேல் பயன் இல்லாததாகிவிடும். அந்த நேரத்தில் அனைவரின் பேராசை நிறைந்த பார்வையும் தொடர்ந்து அந்த பழங்கள் மீதே இருந்தன. அந்த பழங்கள் இயற்கையின் ஒரு அதிசயம் போல தோன்றின. அதனால்தான் அவை சர்வஜீவி பழங்கள் என்று அழைக்கப்பட்டன. மெதுவாக மக்களின் மூச்சு கனமானது. ஆனால் யாரும் உடனே முன்னேற முயற்சிக்கவில்லை. ஜெயசமரனும் அமைதியாகவே இருந்தான். ஏனெனில் யாரோ ஒருவர் பொறுமையை இழந்து முன்னேறுவார்கள் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அப்படி யாராவது சென்ற பிறகுதான் அந்த மரம் அருகே எதற்காக இவ்வளவு அமைதி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். ஜெயசமரன் கணித்தது போலவே நடந்தது. சிலர் இனி காத்திருக்க முடியாமல் வேகமாக முன்னேறி குளத்தின் நடுவில் உள்ள தீவுக்கு செல்ல தொடங்கினர். ஜெயசமரன் அவர்களை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் குளத்தின் மேல் பகுதியை அடைந்தவுடன் ஜெயசமரன் திடீரென்று ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்தார். அப்போது அந்த அமைதியான குளத்தில் திடீரென ஒரு நீரூற்று மேலெழுந்து முன்னேறிய வீரர்களை நேராக தாக்கியது. அது மிகுந்த ஆபத்தான சக்திகளை கொண்டிருந்தது. அதனால் சிலரின் உடல்கள் உடனே 2ஆக வெட்டப்பட்டு கீழே விழுந்தன. மீதமுள்ளவர்கள் எப்படியோ தப்பினர். ஆனால் அடுத்த கணத்தில் ஒரு கருப்பு நீரூற்று அவர்களை நோக்கி பாய்ந்தது. அது அவர்களை தொட்டவுடன் அவர்களின் அலறல்கள் முழு பகுதியையும் அதிர வைத்தன. அந்த கருப்பு நீர் விஷமாக இருந்ததால் அது அவர்களின் உடலில் பட்ட இடங்கள் எரிந்தது போல தோன்றின. அடுத்த சில கணங்களில் அவர்களின் சடலங்கள் குளத்தின் ஆழத்திற்குள் இழுக்கப்பட்டன. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த குளத்தில் ஒரு நிழல் மெதுவாக உயர்ந்து மேலே வர தொடங்கியது. அது முழுமையாக மேலே வந்தவுடன் ஒரு பயங்கரமான கர்ஜனையை வெளியிட்டது. அந்த நிழல்தான் அனைவராலும் பயப்படப்படும் 3 தலை நாகம். அது வெளியே வந்தவுடன் அதன் கொடிய சக்தி அந்த இடம் முழுவதும் பரவியது. அதை பார்த்தவர்களின் முகங்கள் நிறம் மாறின. நாகத்தின் மேல் பகுதி மட்டும் கூட 100 அடி நீளமாக இருந்தது. முழுமையாக வெளிவந்தால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று யாராலும் கற்பனை செய்ய முடியவில்லை. அதன் தோல் இரும்பை போல வலிமையானது. அதன் 3 தலைகளிலும் கூர்மையான கொம்புகள் இருந்தன. நாகத்தின் சிவப்பு கண்கள் மனிதர்களை நோக்கி பிரகாசித்த போது அங்கிருந்தவர்களின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் வந்தது. அப்போது அந்த 3 தலை நாகம் தன் ஆழ்ந்த குரலில் மனிதர்களை நோக்கி, என்னோட புதையலை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த பழங்கள் என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா நீங்க இதை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களோட உயிரை எடுத்துக்குவேன். கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா இந்த தீவை விட்டு வெளியே போயிருங்க. இல்ல நான் உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் என்று சொன்னதா. நாகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே அளவு புத்திசாலியும் கூட. அதனால் மனித மொழியிலும் பேச முடிந்தது. அது விரும்பினால் மனித வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி செய்தால் அதன் சக்தி குறைந்துவிடும் என்பதால் அது அப்படி செய்ய விரும்பவில்லை. நாகத்தின் கொலை நோக்கம் அதிகமாகி கொண்டிருந்ததால் பலர் பயந்தனர். அது ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த ஒரு உன்னத மந்திர மிருகமாக இருந்ததால்
மனிதர்களை விட அதன் உடல் பல மடங்கு வலிமையானது. அத்தகைய உயிரினத்துடன் போராடுவது யாருக்கும் எளிதல்ல. அதனால் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் பதட்டமாக உணரத் தொடங்கினர். அப்போது வாயுக்குழுவைச் சேர்ந்த துரியன் நாகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே, இந்த அளவுக்கு சக்தி கொண்ட இயற்கை பொக்கிஷங்கள் மந்திர மிருகங்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு தான் சொந்தம். இந்த மரத்துல மொத்தம் 6 சர்வஜீவி பழங்கள் இருக்குது. அதை மொத்தமா நீ மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பேராசை இல்லையா? இங்க வந்து எல்லாருக்குமே அதை எடுத்துக்க தகுதி இருக்குது என்றார். பிறகு அவன் மற்ற குழுக்களை பார்த்து, நம்ம எல்லாருக்குமே இப்ப இந்த பழங்கள் வேணும். அதுக்கு இப்ப தடையா இருக்கிறது இந்த 3 தலை நாகம் தான். முதல்ல இதை முடிப்போம், அதுக்கப்புறம் பழங்களை பத்தி பேசுவோம். இதுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார். துரியன் அந்த சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான். தனது குழுவை மட்டும் வைத்து நாகத்துடன் மோத முயன்றால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் ஒருவருக்கு நன்மையும் தமக்கு தீமையும் தரும் முட்டாள்தனமான முடிவை எடுக்க அவன் தயாராக இல்லை. துரியனின் வார்த்தைகள் கேட்டதும் அனைத்து சக்தி வாய்ந்த குழுக்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிலர் யோசனை செய்தார்கள். ஆனால் இறுதியில் அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர். ஏனெனில் அந்த 3 தலை நாகத்தை சமாளிக்காமல் சர்வஜீவி பழத்தை பற்றி யாரும் கனவு காண முடியாது. அப்போது திஷான் தனது கரகரப்பான குரலில், சரி, இந்த ஒரு விஷயத்துல நாம எல்லாரும் ஒன்னா செயல்படுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா நமக்கு யாருக்கும் ஒரு பழம் கூட கிடைக்காது என்றார். இதை கேட்ட துரியனின் முகத்தில் மெதுவான மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் சிரித்தபடியே, திஷான், நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. இந்த பகுதியில உன்ன மாதிரி வாழ்வித்த தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்லைன்னு நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னோட திறமையை நேர்ல பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்றார். ஆனால் திஷானின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. துரியன் இப்படித்தான் பேசுவான் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அடுத்த கணத்தில் திஷான் வேகமாக முன்னேறி தனது வாளை வெளிப்படுத்தினான். பிறகு அவன் காற்றில் பாய்ந்து நேராக அந்த 3 தலை நாகத்தின் மீது தாக்குதலை நடத்தினான். அப்போது அவனது வாளில் இருந்து கருப்பு சக்தி பறந்து நாகத்தின் தலையில் மோதியது. அந்த ஒற்றை அடியால் நாகத்தின் இரும்பை விடவும் வலிமையான தோல் சற்றே கிழிந்து அதிலிருந்து சிறிது ரத்தமும் வெளியேறியது. இதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியப்பட்டு, அவனோட வாள் சக்தி உண்மையிலேயே ரொம்ப வலிமையானதுதான் என்றான். திஷானின் தாக்குதலால் 3 தலை நாகம் கோபம் அடைந்தது. பிறகு தனது பெரிய வாயை திறந்து திஷானை நோக்கி 3 கருப்பு சக்தி தாக்குதல்களை அனுப்பியது. அதை பார்த்த திஷான் காற்றில் இருந்தபடியே அதை தவிர்த்து தப்பிக்க முயன்றான். அவன் எப்படியோ தன்னை பாதுகாத்துக் கொண்டான். ஆனால் அவன் பின்னால் இருந்த சில துரதிருஷ்டவசமானவர்கள் அந்த கருப்பு சக்தியால் தாக்கப்பட்டதும் உடனே எலும்பு கூடுகளாக மாறிவிட்டன. அந்த நாகத்தின் கருப்பு சக்தி அமிலத்தை விடவும் கொடியது. அப்போது அங்கிருந்த அமைதி முற்றிலும் உடைந்தது. பல குழுக்கள் ஒன்றாக முன்னேறி அந்த 3 தலை நாகத்தை தாக்க தொடங்கின. அதே சமயம் அவர்கள் அனைவரின் கண்களிலும் கோபமும் அச்சமும் கலந்திருந்தது. ஆனால் அவர்கள் எந்த விலையிலும் அந்த நாகத்தை விரைவாக வீழ்த்த விரும்பினர். இதே நேரத்தில் ஜீனா தனது குழுவை நோக்கி, நாமளும் போய் தாக்கலாம், ஆனா எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க என்றாள். ஏனெனில் அவள் மட்டும் தாக்காமல் நின்றால் மற்ற குழுக்கள் தன்னை எதிரியாக கருதுவார்கள் என்பதை தெளிவாக புரிந்திருந்தாள். பிறகு ஜீனா ஜெயசமரனை பார்த்து, சமரா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க உனக்காக ஒரு பாதையை தயார் பண்ணி தரோம். நீ அது வழியா வேகமா போய் அந்த சர்வஜீவி பழத்தை எடுத்துட்டு வந்துரு. நீ என்ன சொல்ற என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து சம்மதித்தான். ஏனெனில் இந்த பெரிய சண்டைகள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய நன்மை என்பதை அவன் அறிந்திருந்தான். அதைத் தொடர்ந்து அவன் வேகமாக முன்னேற தொடங்கினான். அப்போது அவனது உடலிலிருந்து பச்சை ஒளி மெதுவாக வெளிப்பட தொடங்கியது. பிறகு ஜெயசமரன் தனது கைகளில் அந்த ஒளியை சேர்த்து 3 தலை நாகத்தை நோக்கி ஒரு வலிமையான துத்தை வீசினான். ஆனால் அந்த தாக்குதல் கூட நாகத்தை பாதிக்கவில்லை. இதை பார்த்த அவன், இந்த நாகத்தோட உணவு உண்மையிலேயே ரொம்ப வலிமையானதுதான். என்னோட குத்துகளே அதுக்கு எந்த தாக்கமும் பண்ணல. இப்ப என்ன பண்றது என்று கேட்டான். அத்தியாயம் 1812. ஜெயசமரன் போரில் சேர்ந்ததும் குளத்தை சுற்றி இருந்த அந்த இடம் மேலும் குழப்பமாக மாறியது. பலர் வானத்தில் பறந்து தாக்கி கொண்டிருந்தார்கள். சிலர் தரையில் இருந்து சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரின் தாக்குதல்களும் ஒரே நேரத்தில் பிரம்மாண்டமான அந்த 3 தலை நாகத்தின் உடலில் விழுந்தன. பலர் தாக்கினாலும் அந்த நாகம் சிக்கலில் இருப்பது போல தெரியவில்லை. அது தொடர்ந்து கருப்பு அமிலத்தை கொண்ட சக்திகளை வெளியிட்டு மனிதர்களின் கடுமையான தாக்குதல்களை தடுத்தது. அந்த நேரத்தில் அந்த சக்தி ஒருவரை தாக்கும் போது அவர்கள் வலியால் அலறி எலும்பு கூடாக மாறினர். அதனால் பல எலும்பு கூடுகள் குளத்தில் விழுந்தன. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அமைதியாக இருந்த குளம் திடீரென கலவரத்தால் நிறைந்தது. இதன் மூலம் இந்த போர் எவ்வளவு கொடூரமானது என்பதை எளிதில் தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நேரத்தில்
ஜெயசமரன் அவனை நோக்கி வந்த கருப்பு சக்திகளிடமிருந்து தன்னை பாதுகாத்தான். பிறகு அவன் 3 தலை நாகத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அது பல வீரர்களுடன் மோதினாலும் எந்த பலவீனமும் காட்டவில்லை. அந்த நாகத்தின் வலிமை மிக பெரியது. அப்போது மனிதர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை கொல்ல முடியும். ஆனால் அப்படி நடந்தால் அதன் பிறகு ஒன்றாக போராடிய அனைவரும் உடனடியாக ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்குவார்கள். அதே நேரத்தில் ஜெயசமரன் குளத்தில் ரத்தம் சொட்டுவதை கவனித்தார். அந்த ரத்தம் 3 தலை நாகத்தின் உடலில் இருந்து விழுந்தது. அது நீரில் விழுந்தவுடன் நீரில் ஒரு விசித்திரமான கலவரம் தோன்றியது. அதிலிருந்து பல திடமான உள்சக்திகள் வெளிப்பட்டன. அதை உணர்ந்த ஜெயசமரன் சிறிது ஆச்சரியப்பட்டான். பிறகு அவன் உடனே கவனத்தை வாயு பிரிவின் வீரர்கள் மீது திருப்பினார். அப்போது அவர்கள் மெதுவாக பின்வாங்கி கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் கருப்பு உடையில் இருந்த மர்ம தாந்திரிகரின் கவனமும் வேறு இடத்தில் இருந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் சிரித்தபடியே, இந்த குழு கிட்ட இருந்துதான் நேர்மையற்ற தன்மையை கத்துக்கணும் போல. மற்ற குழுவெல்லாம் சண்டையில் இழுத்து விட்டுட்டு இவனுங்க தனியா அந்த பழத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறானுங்க என்றார். இதை உணர்ந்த அவன் உடனடியாக தண்ணீரை நோக்கி நகரத் தொடங்கினான். அப்போது அவனது உடலிலிருந்து தங்க ஒளி பரவியது. அந்த ஒளி தண்ணீரில் பரவியதும் ஜெயசமரன் உடனே குளத்தின் நடுவே இருந்த தீவை நோக்கி பாய்ந்தார். இதற்கிடையில் மற்ற வீரர்கள் 3 தலை நாகத்தை தொடர்ந்து தாக்கினார்கள். போர் தொடர்ந்தாலும் அந்த நாகத்தின் தாக்குதல்கள் பலவீனமடையவில்லை. மாறாக அதன் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் சிறிய நாகங்களாக மாறி அவை வேகமாக வீரர்களை தாக்கின. அந்த சிறிய நாகங்களின் சக்தியும் மிகவும் அதிகமாக இருந்தது. அது ஒருவரை தாக்கிய போது அவர் ரத்தவாந்தி எடுத்து பின்னோக்கி விழுந்தார். அங்கே அனைத்து குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து சண்டை போடவில்லை என்றால் 3 தலை நாகம் இந்த போரை கொஞ்ச நேரத்திலேயே முடித்திருக்கும். இருப்பினும் காலப்போக்கில் அதன் காயங்கள் அதிகரித்ததால் அதன் வேகம் குறைய தொடங்கியது. இதனால் அது நீண்ட நேரம் நிலைக்காது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அதனால் அவர்கள் தங்கள் தாக்குதல்களை மேலும் வலிமையாக மாற்றினார்கள். இந்த சூழ்நிலையில் 3 தலை நாகத்தின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. ஆனால் அது மிகவும் புத்திசாலி. ஒரு நொடியில் அது தன் பெரிய உடலை அசைத்து குளத்தின் ஆழத்திற்குள் மூழ்கியது. அது குளத்தின் மிகவும் ஆழமான இடத்திற்கு சென்றதால் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த காட்சியை கண்ட அனைவரும் அது பின்வாங்கி விட்டது என்று நினைத்தனர். அதனால் அவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிறகு அடுத்த கணமே அவர்கள் கண்களில் மகிழ்ச்சி தோன்றியது. அதோடு அவர்கள் நாகத்தை பயமுறுத்தி விரட்டியதாக நினைத்தனர். ஆனால் ஜெயசமரனின் கண்களில் மகிழ்ச்சி இல்லை. அவன் கரைக்கு திரும்பி சிறிய கவலையுடன், இவ்வளவு பெரிய நாகம் இவ்வளவு சீக்கிரமா பின்வாங்கிருச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்றார். அது எவ்வளவு வலிமையானது என்பதை அவன் பார்த்திருந்தான். அதுவும் இல்லாமல் இத்தனை வீரர்களின் முன்னிலையில் அது பயந்து ஓடும் உயிரினமும் இல்லை. சிறிது யோசித்த பிறகு அந்த நாகம் தற்காலிகமாக தாக்குதல்களை தவிர்க்க நினைத்திருக்கலாம் என்றும் அதனால்தான் அது ஆழத்திற்குள் சென்றிருக்கும் என்றும் அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஜீனாவும், இவ்வளவு தந்திரமான ஒரு மந்திர மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை. நாம எல்லாம் அந்த சர்வஜீவி பணத்துக்காக ஒருத்தர் தாக்குற வரைக்கும் அது காத்திருக்க போகுது. அதுக்கப்புறம் அது வெளியே வந்து மீதி இருக்க போற வீரர்களை எளிதா அழிக்க போகுது என்றாள். நாகம் சக்தி குறைந்தாலும் மனிதர்களை விட யாரும் அதிக பேராசை கொண்டவர்கள் அல்ல என்பதை அது நன்றாக அறிந்திருந்தது. அதனால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தால் போர் வீரர்களின் எண்ணிக்கை தானாகவே குறையும். அந்த நேரத்தில் நாகத்துக்கு அவர்களை வெல்ல எந்த சிரமமும் இருக்காது. இதை கேட்ட ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, இங்க இருக்கிற பாதி பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், ஆனாலும் அவங்களால சும்மா இருக்க முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். அங்கே சிலரின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அதை தொடர்ந்து அவர்கள் மற்ற வீரர்களிடமிருந்து மெதுவாக விலகத் தொடங்கினர். அந்த நேரத்தில் ஒரு குளிர் காட்சி எழுந்தது. அதனால் சர்வஜீவி மரத்தின் இலைகள் சலசலத்தன. அந்த சத்தம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதோடு பேராசை அவர்களின் கண்களில் மீண்டும் தோன்றியது. பிறகு உடனே பல வீரர்கள் அந்த தீவை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினர். சிலர் முன்னேறியவுடன் மற்றவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சக்தி தாக்குதல்களால் அவர்களை ஒரே நொடியில் கொன்றார்கள். அதனால் மீண்டும் கலவரம் வெடித்தது. ஆனால் இந்த முறை 3 தலை நாகம் அருகில் இல்லை. அதனால் பேராசையும் பயமற்ற நோக்கமும் அவர்களின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த ஜெயசமரன் கனமான குரலில், தோழர்களே, சீக்கிரம் போகலாம் என்று கத்தினார். பிறகு அவன் வேகமாக அந்த மரத்தை நோக்கி முன்னேறினார். அதை பார்த்த ஜீனாவும் மற்றவர்களும் உடனே அவனை பின்தொடர்ந்தனர். சுற்றிலும் குழப்பம் அதிகரிக்க அவர்களின் மனதில் பதட்டம் உருவானது. அந்த நேரத்தில் வானமே ஒரு விசித்திரமான சலசலப்பில் மூழ்கியது. பேராசையால் உந்தப்பட்ட பல சக்தி வாய்ந்த குழுக்கள் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் மற்றவர்களை தாக்க தொடங்கினர். சில நிமிடங்களுக்கு முன்பு ஒன்றாக இருந்தவர்களே இப்போது ஒருவருக்கொருவர் ஆபத்தான எதிரிகளாக மாறிவிட்டனர். இந்த குழப்பத்திலும் ஜெயசமரன் அதிவேகத்தில் நகர்ந்து பல தாக்குதல்களை தவிர்த்து
எப்படியோ தீவை அடைந்தான். ஆனால் அவன் அங்கே சென்றதும் 2 ஆபத்தான தாக்குதல்கள் நேராக அவனை நோக்கி வந்தன. ஆனால் அவை அவனை தாக்குவதற்கு முன்பே ஜெயசமரன் அந்த 2ஐயும் ஒரே நேரத்தில் சிதறடித்தான். பிறகு அவன் திரும்பி பார்த்தபோது முன்பு 3 மந்திர மிருகங்களை பைஜா குழுவுக்கு அனுப்பிய கருப்பு கடற்கொள்ளையர்கள் காற்றில் மிதந்தபடியே அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் கண்கள் கொலை வெறியால் நிரம்பி இருந்தது. அவர்களை பார்த்த ஜெயசமரன், நீ எங்களை சும்மாவே விட மாட்டீங்க போலையே என்று கேட்டார். அதை கேட்ட 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். பின்னர் அவர்களில் ஒருவன், இந்த பையன் ரொம்ப தந்திரமானவன், அதனால இவனை தான் முதல்ல கொல்லணும், இல்லைன்னா இவன் நமக்கு பெரிய பிரச்சனையா இருப்பான் என்றார். இதை கேட்டும் ஜெயசமரனின் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவன் தன் இடத்திலிருந்து மறைந்து விட்டான். இதை பார்த்த 4 முகங்களில் கவலை தோன்றியது. பிறகு அவர்கள் உடனே ஒருவருக்கொருவர் கவனமாக இருக்க சொன்னார்கள். ஜெயசமரன் இவ்வளவு வேகமாக தாக்குவான் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அவசரமாக தங்கள் சக்திகளை சேர்த்து ஒரே நேரத்தில் தாக்குதல்களை தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஜெயசமரன் மறைந்த இடத்தின் மீது மோதின. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது 2 கைகளிலும் பச்சை நிற நாகசக்தியை சேர்த்து அவர்களின் தாக்குதல்களை எதிர்கொண்டார். இதை கண்ட அவர்கள் சிரித்துக் கொண்டே, இந்த முட்டாள் நம்ம 4 பேரையும் ஒரே நேரத்துல எதிர்க்க முடியும்னு நினைக்கிறானா? அப்படின்னா இவன் இன்னைக்கு சாகிறது உறுதிதான் என்று ஒருவன் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பு ஒரு கணமே நீடித்தது. மோதலுக்கு பிறகு எழுந்த ஆபத்தான சக்தியின் அதிர்ச்சி அலை அவர்களை நோக்கி வந்ததும் அவர்களின் புன்னகை மெதுவாக மங்க தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அவர்கள் 4 சேர்ந்து செய்த சக்தி வாய்ந்த தாக்குதல் முற்றிலும் உடைந்து விட்டது. அந்த சக்தியின் அலை அவர்கள் மீது மோதியதால் அவர்களின் உடல்கள் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டன. அப்போது முகங்கள் வெளிரி வாயிலிருந்து ரத்தம் வழிய அவர்கள் நேராக குளத்திற்குள் சென்று விழுந்தனர். அந்த காட்சி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதோடு ஜெயசமரனின் தாக்குதலின் வலிமையை பார்த்தபோது பலரின் கண்களிலும் ஒரு சிறிய பயம் தோன்றியது. அவர்கள் 4 ஒருங்கிணைந்த சக்தி ஒரு உயர்ந்த உயிரினத்திற்கு சமமானதாக இருந்தது. ஆனால் ஜெயசமரனின் பண்டைய நாகசக்தியின் முன் அவர்களின் சாதாரண திறன்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதனால் பலர் அவனது வழியில் வர வேண்டாம் என்று அமைதியாக முடிவு செய்தனர். தொலைவில் நின்ற துரியன் இந்த முழு காட்சியையும் கவனித்தார். ஆனால் அவனது முகத்தில் பயமோ அதிர்ச்சியோ இல்லை. பதிலுக்கு ஒரு பேய் போன்ற சிரிப்பு மட்டும் தெரிந்தது. அந்த சிரிப்புடன் அவன் மின்னல் வேகத்தில் முன்னேறி அந்த சிறிய தீவை அடைய முயன்றான். ஆனால் திடீரென்று அவன் மீது ஒரு கூர்மையான வாள் தாக்குதல் வந்து மோதியது. அதனை தவிர்த்து அவன் திரும்பி பார்த்தான். அங்கே அவனை தாக்கியவன் திஷான் என்பதை பார்த்ததும் துரியனின் கண்களில் கொலைவெறி பிரகாசித்தது. அப்போது அவன் லேசாக சிரித்துக் கொண்டே, திஷானே இப்ப என்ன தடுக்க வந்திருக்கானா? இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நான் எப்படி விடுவேன் என்றான். அப்போது உடனே அவன் கைகளில் ஒரு பெரிய ஈட்டி உருவானது. பிறகு அதனை உயர்த்தி திஷான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடங்கினான். அவன் தாக்குதல்கள் மிகவும் வேகமாக இருந்ததால் திஷான் அவற்றை தவிர்க்க மட்டுமே முடிந்தது. பதிலடி கொடுக்க அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து பல போர் வீரர்கள் சிறிய தீவின் அருகே வந்திருந்தாலும் அடுத்த அடியை எடுக்க யாரும் துணியவில்லை. அப்போது அந்த இடத்தில் ஒரு கனமான மர்மமான குரல், இப்ப யாரும் அந்த சர்வஜீவி பழத்தை எடுக்க விரும்பல போல. சரி, அப்படின்னா அதை நானே எடுத்துக்கிறேன் என்று கேட்டதா. அந்த குரலை தொடர்ந்து குளத்தின் ஓரத்தில் ஒரு விசித்திரமான சலசலப்பு எழுந்தது. பிறகு அடுத்த நொடியில் சர்வஜீவி மரத்தின் அருகே ஒரு மங்கலான உடல் தோன்றியது. அருகில் இருந்தவர்கள் அதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு, இது உள்சக்திகள் இருந்து உருவாக்கப்பட்ட உடல், அப்படின்னா ஒரு தெய்வீக தாந்திரிகர் இங்கு இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் அனைவரின் பார்வையும் தானாகவே வாயுக்குழு உறுப்பினர்களை நோக்கி சென்றது. அவர்களில் ஒருவன் கருப்பு உடையில் நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் கையை அசைத்த போது ஒரு வலிமையான உள்சக்தி வெளியானது. அந்த உள்சக்தியால் உருவாக்கப்பட்ட உடலை சாதாரண தாந்திரிகர் உருவாக்க முடியாது. அது தெய்வீக நிலை கொண்டவரின் திறமை. ஆனாலும் இந்த உடல் ஒரு ஆன்மாவை விட மிகவும் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. பிறகு அந்த மங்கலான உடல் நேராக சர்வஜீவி மரத்தை நோக்கி சென்ற போது ஜெயசமரனின் முகத்தில் ஒரு அமைதியான ஆனால் விசித்திரமான புன்னகை தோன்றியது. அப்போது குளத்தின் மேற்பரப்பில் திடீரென்று ஒரு வெடிப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு பிரகாசமான தங்க ஒளி மின்னல் வேகத்தில் மேலே பாய்ந்து அந்த உடலை நேரடியாக தாக்கியது. தங்க ஒளி உடலுடன் மோதிய போது ஒரு மிகப்பெரிய ஒளி எழுந்தது. பிறகு அடுத்த நொடியில் உள்சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த உடல் மெதுவாக சிதறி மறைய தொடங்கியது. அது மறைந்து கொண்டிருந்த போது தங்க ஒளிக்குள் ஒரு சிறிய நிழல் தெரிந்தது.
கூர்மையான கண்கள் கொண்டவர்கள் அதை பார்த்த உடனே, இது ஒரு ஆன்மா, ஆனா இது பைஜா குழுவில இருந்து வந்துச்சு. அப்படின்னா பைஜா குழு ஒரு ஆரம்ப உச்சநிலை வீரனை மறைச்சு வச்சிருக்காங்களா என்று கேட்டார்கள். இந்த வார்த்தைகள் அனைவரின் காதுகளிலும் விழுந்தன. மக்கள் உடனே பைஜா குழுவை நோக்கி பார்த்தார்கள். பிறகு அவர்களின் பார்வை மெதுவாக ஜெயசமரன் மீது நின்றது. ஏனென்றால் தங்க ஒளியில் தெரிந்த நிழல் அவனைப் போலவே இருந்தது. இதனால் பலரின் மனதில் குழப்பம் எழுந்து, இந்த பையன் 9ஆம் நிலை நிரஞ்சன யோகிதான். அப்படி இருக்கும்போது அவகிட்ட எப்படி ஒரு ஆன்மா இருக்கும், அதுவும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மா என்று அவர்கள் முணுமுணுத்தனர். ஜீனாவும் பைஜா குழுவின் மற்ற வீரர்களும் அதே அதிர்ச்சியோடு ஜெயசமரனின் ஆன்மாவை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது துரியன் கோபத்துடன், இந்த திமிரு பிடிச்சவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் என்று கத்தினார். ஆரம்பத்தில் கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகரின் உதவியோடு சர்வஜீவி பழத்தை அமைதியாக எடுப்பதுதான் துரியனின் திட்டம். அதை யாரும் கவனிக்க கூடாது என்பதே அவனுடைய எண்ணம். ஆனால் கடைசி நேரத்தில் ஜெயசமரன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவான் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. அதனால் தான் அவன் கோபத்தால் இப்படி கத்திக் கொண்டிருந்தான். அப்போது கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகரும் கண்களை உயர்த்தி கொடிய நோக்கத்துடன் ஜெயசமரனை பார்த்து, உன்னோட 9ஆம் நிலை ஆன்மா என்னோட உள் சக்திகளை விட சக்தி வாய்ந்ததா இருக்க முடியாது தம்பி என்றான். இதை சொல்லி அவன் உடனே தனது கையை அசைத்தான். அப்போது அதிலிருந்து வெளிவந்த உள் சக்திகள் வானத்தை தாண்டி நேராக மரத்திற்கு சென்றன. பிறகு மீண்டும் உள் சக்திகளால் ஆன ஒரு உடல் அங்கு தோன்றியது. ஆனால் இந்த முறை அது முன்பை விட இன்னும் வலிமையானதாக இருந்தது. அதோடு அந்த உடல் உடனடியாக உள் சக்தி ஈட்டிகளை உருவாக்கி ஜெயசமரனின் ஆன்மாவை நோக்கி வேகமாக தாக்கியது. ஆனால் அந்த தாக்குதலை கண்ட ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்தான். பிறகு அவன் தனது தங்க மோதிரத்திலிருந்து பண்டைய நாகசக்தியை அழைத்து அதை நேரடியாக ஈட்டிகளை நோக்கி அனுப்பினான். அந்த 2 சக்திகளும் மோதியவுடன் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. பின்னர் அவை முழுவதும் கலைந்து விட்டன. எதிரியின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதும் ஜெயசமரன் தனது மோதிரத்தை உடனே ஆன்மாவுக்கு திருப்பி அனுப்பினார். அதன் பிறகு அந்த ஆன்மா அந்த உள் சக்திகளால் ஆன உடலை தாக்க தொடங்கியது. அப்போது ஜெயசமரன் தாந்திரிகரை நோக்கி தன்னம்பிக்கையோடு, நீ ஏன் முன்னாடியே உள் சக்திகளை வச்சு விளையாடுறியா, அதனால உன்னோட நிலை என்ன ஆகும்னு நான் காட்டுறேன் என்று சிரித்தான். அந்த புன்னகையுடன் அவன் ஆன்மாவிலிருந்து கருப்பு சக்திகள் வெளியேறி நேரடியாக அந்த உள் சக்தி உடலுக்குள் நுழைந்தன. கருப்பு சக்திகள் அந்த உடலில் புகுந்ததும் அது கடுமையாக அதிரத் தொடங்கியது. பிறகு சில கணங்களில் அந்த மங்கலான உடல் அனைவரின் கண்களுக்கு முன்பாக முழுவதும் மறைந்து விட்டது. இதை கண்ட அந்த தாந்திரிகர் கோபத்தில் சிவந்து நேராக அந்த சிறிய தீவை அடைந்தான். அவனை பார்த்து திஷான், ஹஷார் மற்றும் பல சக்தி வாய்ந்த வீரர்களும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி தீவை நோக்கி வேகமாக நகர்ந்தனர். இதற்கிடையில் ஜெயசமரனின் ஆன்மாவும் கூட்டம் தன்னை நோக்கி வரும் ஒளியை உணர்ந்து உடனடியாக சர்வஜீவி மரத்தை அடைந்தது. பிறகு அது உடனே ஒரு சர்வஜீவி பழத்தை எளிதாக பறித்தது. பழம் ஆன்மாவின் கைகளில் வந்தவுடன் தங்க ஒளி பெரிதும் பிரகாசித்தது. ஜெயசமரன் அப்போது அவன் சக்தி உயர்வை உணர்ந்ததும் அவன் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அவன் அதோடு நிற்கவில்லை. அவன் தனது கையை உயர்த்தி இன்னும் 2 சர்வஜீவி பழங்களை விரைவாக பறித்தான். மொத்தம் 3 பழங்கள் அவன் கைகளில் வந்ததும் திடீரென ஒரு மிக ஆபத்தான சக்தி தீவை நோக்கி வந்ததை அவன் உணர்ந்தான். பிறகு ஜெயசமரனின் ஆன்மா உடனே அங்கிருந்து வெளியேற முயன்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த தாந்திரிகர் கடுமையான குரலில், அந்த சர்வஜீவி பழங்களை என்கிட்ட கொடுத்துற என்று கத்தினான். பிறகு அவன் தனது கையை முன்னோக்கி நீட்டியதும் உள் சக்திகளால் ஆன ஒரு பெரிய வலை ஜெயசமரனின் ஆன்மாவின் முன் உருவாக தொடங்கியது. அத்தியாயம் 1813. தனக்கு முன்னால் இருந்த உள் சக்திகளின் வலையை கண்டதும் ஜெயசமரனின் தங்க மோதிரம் அவனது ஆன்மாவில் இருந்து பிரிந்து மெதுவாக தங்க ஒளியுடன் ஒளிர்ந்தது. பிறகு பண்டைய நாகத்தின் சக்தி அந்த வலையை நேராக தாக்கி அதில் ஒரு பெரிய துளையை உருவாக்கியது. அந்த துளையை பயன்படுத்தி ஜெயசமரனின் ஆன்மா மோதிரத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக வெளியேறியது. இதை கண்ட தாந்திரிகரின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஜெயசமரன் எப்படி தப்பித்தான் என்பது அவனுக்கு புரிந்தாலும் அவன் மேலும் ஜெயசமரனை தாக்கி நேரத்தை வீணாக்கவில்லை. உடனே திஷானும் மற்ற வீரர்களும் சென்ற சர்வஜீவி மரத்தை அவன் கவனித்தான். பின்னர் தனது முஷ்டியை இறுக்கி உள் சக்திகளிலிருந்து ஒரு கையை உருவாக்கி ஒரு சர்வஜீவி பழத்தை பெற முயன்றான். ஆனால் அந்த கை பழத்தை பறிக்க முயன்ற போது திடீரென வந்த ஒரு வாள் அந்த கையை 2 துண்டுகளாக வெட்டி மறைய செய்தது. இதை கண்ட தாந்திரிகர் மீண்டும் எரிச்சலுடன் திஷானை நோக்கி சக்தி வாய்ந்த உள் சக்தி தாக்குதலை ஆரம்பித்தான். இப்போது அவன் எந்த சக்தியையும் தடுக்காமல் முழுவதும் வெளிப்படுத்தினான். அப்போது அவனது உள் சக்தியின் வலிமையை பார்த்த பலர் பயத்தில் நடுங்கினர். ஏனெனில் ஒரு தெய்வீக தாந்திரிகரின் சக்தி சாதாரணமானது இல்லை.
அவனது தாக்குதலை கண்டதும் திஷானும் தனது வாளில் சக்தியை செலுத்தி நேராக அதை எதிர்கொண்டான். அடுத்த நொடி அவனது வாள் உள் சக்தியுடன் மோதி கூர்மையான அதிர்வலை ஒன்றை எழுப்பியது. அந்த அதிர்வின் காரணமாக சிறிய தீவில் பல விரிசல்கள் தோன்றின. அதனால் திஷான் சிறிது தூரம் தள்ளப்பட்டாலும் அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. ஏனெனில் அவனது கையில் ஏற்கனவே ஒரு சர்வஜீவி பழம் இருந்தது. அதை பார்த்த தெய்வீக தாந்திரிகர் உடனே மரத்தை நோக்கி பார்த்தபோது அங்கே ஹஷாரும் மகிழ்ச்சியுடன் ஒரு சர்வஜீவி பழத்தை பிடித்திருப்பது அவனுக்கு தெரிந்தது. இதை கண்ட அவன் பற்களை கடித்து, முதல்ல இந்த மரத்துல இருக்கிற கடைசி பழத்தை நான் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் இவனுங்களை எல்லாம் தனித்தனியா பாத்துக்கிறேன் என்று சொன்னான். பிறகு உடனடியாக அவன் மரத்திற்கு சென்று மீதமிருந்த பழத்தை பறிக்க தொடங்கினான். ஆனால் அவனது கை பழத்தை தொடும் தருணத்திலேயே குளத்தின் அடியில் ஒரு பெரிய வெடிப்பு நடந்து அங்கிருந்த நீர் எல்லா திசைகளிலும் பாய்ந்தது. குளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மந்திர மிருகம் வெளிப்பட்டது. பிறகு அதன் சக்தி அலைகள் தெய்வீக தாந்திரிகரின் கையை நேராக தாக்க அவனது கையில் இருந்த பழம் பறந்து சென்றது. அப்போது அதை ஒரே முயற்சியில் 3 தலை நாகம் பிடித்துக் கொண்டது. அதை பிடித்தவுடன் அது சிவந்த கண்களுடன் கோபமாக, சபிக்கப்பட்ட மனிதர்களே, என்னோட சர்வஜீவி பழங்களை எல்லாம் திருடிட்டீங்களா என்று கர்ஜித்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் ஆன்மா திரும்பி வந்து அவனது உடலில் சேர்ந்தது. அப்போது 3 சர்வஜீவி பழங்கள் அவனது கைகளில் தோன்றின. இதை பார்த்த ஜீனாவும் மற்றவர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். அதை பார்த்த ஜெயசமரன், நான் நினைச்சதை விட எனக்கு 2 பழம் அதிகமா கிடைச்சிருக்குது, அந்த விதி மறுபடியும் என் பக்கம் தான் இருக்குது போல என்றான். இதை சொல்லிக் கொண்டே அவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். ஆனால் அங்கே வாயு குழுவை சேர்ந்த துரியன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் பார்வை பயங்கர கோபத்திலும் பேராசையிலும் நிரம்பி இருந்தது. அந்த நேரத்தில் துரியன் தனது முஷ்டியை இறுக்கி ஜெயசமரனை நோக்கி கோபமாக, இவ்வளவெல்லாம் சந்தோஷப்படாத தம்பி, பழங்கள் உன்னோட கையில இருந்தாலும் அது உனக்கு சொந்தம்னு அர்த்தம் இல்ல. அமைதியா அதை எங்க கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீயும் உன்னோட நண்பர்களும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க என்றான். அப்போது குளத்தின் ஓரத்தில் இருந்த சூழல் மெதுவாக பதட்டமாக மாறியது. ஜெயசமரன் 3 தனித்துவமான சர்வஜீவி பழங்களை பெற்றிருந்ததால் அங்கிருந்த பலரின் கண்கள் பேராசையால் நிரம்பி அவனை பார்த்தன. மொத்தம் 6 பழங்களில் பாதியை அவன் எடுத்திருந்தான். இது யாருக்கும் பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஜெயசமரன் இதுவரை காட்டிய வலிமையை கண்டதால் துரியனை தவிர மற்ற யாரும் அவனை அச்சுறுத்த முன்வரவில்லை. மேலும் பைஜா குழுவின் வீரர்களும் அவன் பக்கமே இருந்ததால் யாரும் அவனை வேகமாக தாக்க தயங்கினர். அந்த நேரத்தில் ஜீனா துரியனை பார்த்து புன்னகையுடன், இங்க பாரு துரியன், இந்த இயற்கை புதையலை எடுக்க தகுதியானவங்க யாரும் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. உனக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா அதை நீ சரியா பயன்படுத்திக்கல. அப்படியும் நீ யாரையாச்சும் குறை சொல்லணும்னு ஆசைப்பட்டா உன்னையே நீ குறை சொல்லிக்கோ என்றாள். இதற்கு துரியன் பற்களை கழித்தபடி ஒரு புன்னகையுடன், நீ சொல்றது உண்மைதான், தகுதியானவங்களுக்கு தான் இந்த புதையல் கிடைக்கும். அதனால இந்த பையனை இப்ப நான் கொன்னுட்டா இந்த எல்லா பழங்களுக்கும் நான் தகுதியானவனா மாறிடுவேன் என்றார். துரியனின் வார்த்தைகள் கேட்ட போதும் ஜெயசமரனால் அவன் சிரிப்பை அடக்க முடியவில்லை. 3 பழங்களையும் பையில் வைக்கும் போது அவன் அமைதியாக, உன்னால முடிஞ்சா என்னை கொன்னுட்டு இந்த பழங்களை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ என்றான். ஜெயசமரனின் பதிலை கேட்டதும் துரியனின் முகம் இன்னும் கடுமையாக மாறியது. அவன் உடனே சைகை செய்து வாயு குழுவினரை ஒன்று திரட்டினான். பிறகு அவன் சத்தமாக, அப்படியா, நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா அந்த பழத்தை கேட்டேன், ஆனா அதுக்கு நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்போ உன்னை கொன்னு அந்த பழத்தை நான் எடுத்துக்க போறேன். இதுக்கப்புறம் நீ எங்களோட வாயு குழுவை எதுவும் குறை சொல்லக்கூடாது என்று எச்சரித்தான். மற்ற குழுக்கள் இதையெல்லாம் பார்த்தும் யாரும் தலையிட விரும்பவில்லை. ஏனெனில் பைஜா பிரிவும் வாயு பிரிவும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. இப்போது இந்த 2 பெரிய குழுக்கள் மோதினால் அது மற்றவர்களுக்கு தான் லாபம். 2 குழுக்களும் காயமடைந்த பின் மற்றவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சர்வஜீவி பழங்களை பெற முயற்சிப்பார்கள். இந்த அசுர கடல் மிக பெரியது. இங்கே யாரும் லாபத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அதே நேரத்தில் துரியன் ஒரு தந்திரமான போர் வீரன். அதனால் அவன் ஹஷாரையும் திஷானையும் பார்த்து, நான் அவ்வளவு பேராசை கொண்டவெல்லாம் கிடையாது. தோழர்களே, உங்களுக்கு இன்னொரு சர்வஜீவி பழம் வேணும்னா நாம இப்ப ஒன்னா சேரலாம். பைஜா குழு கிட்ட மொத்தம் 3 பழங்கள் இருக்கு. அதை புடுங்கி நாம சமமா பிரிச்சுக்குவோம், என்ன சொல்றீங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் திஷான் மற்றும் ஹஷார் முதலில் ஆச்சரியமான பார்வையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் மெதுவாக ஜெயசமரனை திரும்பி பார்த்தனர். துரியனின் தந்திரம் புரிந்தவுடன் ஜீனா மற்றும் பைஜா குழுவினரின் முகங்களில் கவலை தோன்றியது. தற்போதைய சூழலில் எல்லோரும் பழங்களை பறிக்க தயாராக இருந்தார்கள்.
பைஜா குழு முழு பலத்தையும் வாயு குழுவை தடுக்கவே பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி இருக்க திஷான் மற்றும் ஹஷார் துரியனின் பக்கம் சாய்ந்தால் பைஜா குழுவுக்கு வெற்றி பெற வாய்ப்பே இருக்காது. இதை நினைத்ததும் அவர்கள் கோபத்தில் கொதித்தனர். ஆனால் ஜெயசமரன் மட்டும் அமைதியாக அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவனது கண்களில் பயம் எதுவும் இல்லை. இங்கு அவன் மிகப்பெரிய சிரமங்களை தாண்டி வந்திருந்தார். திஷானும் அதை நன்றாக அறிந்திருந்தார். முதலிலேயே பலர் துரியனின் பக்கம் நின்ற போதும் ஜெயசமரன் இப்படியே அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்ததால் அவனை இப்போது எதிர்த்தால் அவன் மிகவும் ஆபத்தானவனாக மாறுவான் என்ற உணர்வு அவனுக்குள் எழத் தொடங்கியது. அதனால் அங்கிருந்த சூழல் மிகவும் பதட்டமாக மாறியது. அதை உணர்ந்த திஷானும் ஹஷாரும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருந்தனர். துரியனின் பக்கம் சாய்ந்தால் சண்டை ஒருதலை பட்சமாகிவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் ஜெயசமரனை பார்த்தபோது அவன் காட்டிய அச்சமின்மை அவர்கள் மனதில் ஒரு சந்தேகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. சர்வஜீவி பழம் விலைமதிப்பற்றதுதான். ஆனால் ஜெயசமரன் பற்றி யாருக்கும் அதிகம் தெரியவில்லை. நிரஞ்சன யோகி 9ஆம் நிலையிலிருந்தும் அவன் 3 பழங்களை பெற்றது அவர்கள் கண்ணால் பார்த்ததே. அதனால் அவன் ஒரு சாதாரண போர் வீரன் அல்ல என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்நேரத்தில் ஜெயசமரனுடன் நேரடியாக மோதுவது அவர்களுக்கு ஆபத்தானது. அவர்கள் காயமடைந்து விட்டால் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களின் பழங்களை பறித்து விடுவார்கள். அந்த எண்ணம் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் பேராசையை ஒதுக்கி இருவரும் பெரிய மூச்சு விட்டு, துரியன், உன்னோட தயவுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உண்மையை சொன்னா எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு பழமே எங்களுக்கு போதும் என்றார்கள். இதை கேட்டபோது ஜீனாவும் அவளது தோழர்களும் நிம்மதியாக மூச்சு விட்டு துரியனை கோபமான பார்வையுடன் பார்த்தனர். திஷான் மற்றும் ஹஷார் துரியனின் பக்கம் செல்லாமல் இருந்தது அவர்கள் ஜெயசமரனிடமிருந்து ஒரு சிறிய அச்சுறுத்தலை உணர்ந்ததால் தான் என்பதை ஜீனா எளிதில் புரிந்து கொண்டாள். அதற்கிடையில் துரியன் கோபமாக, உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்த, ஆனா அதை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த 3 பழங்களையும் நாங்களே எடுத்துக்கிறோம். சகோதரர்களே, தாக்குவோம் என்று கத்தினார். அந்த குரலை கேட்டவுடன் அருகில் இருந்த தாந்திரிகர் மேலே பார்த்து ஜெயசமரனிடம், உன்னை சில விஷயங்கள்ல இருந்து நான் விலகி இருக்க சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கல. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, கடைசியா இந்த உலகத்தை ஒரு தடவை நல்லா பாத்துக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட அடிமை பொம்மையா மாற போற என்று சிரித்தான். அப்போது அவனது குரல் அந்த இடமெங்கும் எதிரொலிக்க அவன் உடலில் இருந்து பெரும் உள் சக்திகள் எழுந்து ஒரு சூறாவளியை போல சுழன்றன. பிறகு அந்த காட்சி மிக ஆபத்தாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறியது. இதை பார்த்த ஜெயசமரன் ஜீனாவை பார்த்து, துரியனையும் அவனோட ஆளுங்களையும் கையாளுறதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே என்று கேட்டார். அதற்கு ஜீனா தலையசைத்தாலும் கண்களில் இருந்த கவலையை அவளால் மறைக்க முடியாமல், எங்களால உங்களை சமாளிக்க முடியும், ஆனா அந்த தாந்திரிகனை உன்னால தனியா சமாளிக்க முடியுமா என்று கேட்டாள். அவளது கேள்வியை கேட்ட ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, ஆமா, அவனை பார்த்து ஏன் பயப்படணும், அவன் ஒரு தெய்வீக தாந்திரிகன், அவ்வளவுதான் என்றான். இதை சொல்லும் போது அவன் குரலில் இருந்த நம்பிக்கை அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஜெயசமரன் அழிவை வரவழைக்கும் அந்த பண்டைய குறியீடு தன்னிடம் இருப்பதை நன்றாக அறிந்திருந்தார். அதனால் தெய்வீக தாந்திரிகனை சமாளிப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக தோன்றவில்லை. மேலும் யாசின் போன்ற சக்தி வாய்ந்த மனிதனை அவன் ஏற்கனவே தோற்கடித்திருந்ததால் இந்த தாந்திரிகனை எதிர்ப்பதும் அவனுக்கு சாத்தியமற்றது இல்லை. பிறகு ஜெயசமரன் முன்னே நடக்க தொடங்க ஜீனா அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது அந்த இடத்தின் காற்றே பதட்டமாக மாற இருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கூர்மையான குரல் காற்றை கிழித்து, அரடா, என்ன ஒரு தைரியம், சபாஷ், உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தம்பி. அதனால நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அந்த 3 சர்வஜீவி பழங்களையும் எனக்கு கொடு. நான் இவனுங்களை அழிக்க உனக்கு உதவி பண்றேன். நீ என்ன சொல்ற? நாம இந்த ஒப்பந்தம் போட்டுக்கலாமா என்று கேட்டதா. அந்த குரல் கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர். சுற்றி பார்த்த போது ஒரு மனிதன் அங்கே நின்றிருந்தான். அவன் உடலிலிருந்து மிகவும் ஆபத்தான சக்திகள் வெளிப்பட்டன. அவன் தலையில் முடிகள் இல்லை. அவன் கண்களில் ஒரு காட்டுத்தனமான ஒளி இருந்தது. அதை பார்க்கும் யாருக்கும் நடுக்கம் ஏற்படும். முதலில் யாருக்கும் அவன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் சில வினாடிகளில் அவன் கண்களில் இருந்த கொடூரத்தை கவனித்த அனைவரும் அதிர்ச்சியுடன், இது 3 தலை நாகம், இப்போ மனித வடிவம் எடுத்திருக்குது என்றார்கள். அந்த உணர்வு அனைவரின் உள்ளத்தையும் ஒரு கணம் நடுங்கச் செய்தது. இந்த இரக்கமற்ற நாகத்தை அவர்கள் சிறிய நேரமே மறந்திருந்தார்கள். ஜெயசமரனும் அந்த மனித வடிவ நாகத்தை கவனமாக பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு லேசான கவலை தோன்றியது. நாகத்தின் கண்களில் இருந்த நோக்கத்தை பார்த்தபோது அவன் இந்த உயிரினத்தின் வார்த்தைகளை நம்ப முடியாது என்று உணர்ந்தான். இப்படிப்பட்ட ஒருவனுடன் சேர்ந்து போராடுவது அர்த்தமில்லாததாக இருந்தது. அதனால்
ஜெயசமரன் அவனிடம் தெளிவாக, அதுக்கு அவசியமே இல்ல, நான் தனியாவே உங்களை சமாளிச்சுக்கிறேன் என்றான். மனித வடிவம் எடுத்திருந்த நாகம் ஜெயசமரனின் பதிலை கேட்டு ஆச்சரியப்படவில்லை. மாறாக அது ஒரு கொடிய சிரிப்புடன் அவனை பார்த்து, ஓ அப்படியா, அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை கொண்டு அந்த 3 பழங்களை எடுத்துக்கிறேன் என்றான். இதை சொன்னவுடன் நாகத்தின் ஆயுதம் அதன் அருகில் தோன்றியது. மேலும் அது இரக்கமற்ற கண்களால் ஜெயசமரனை கோபமாக பார்த்தது. சர்வஜீவி பழங்களை பெற்றவர்கள் யாரும் அங்கிருந்து உயிருடன் போவதை அந்த நாகம் விரும்பவில்லை. அதோடு ஜெயசமரன் மிக முக்கியமான பழங்களை வைத்திருந்ததால் அது அவனை எதிரியாக கருதி முன் வந்தது. இந்த திடீர் குழப்பத்தால் துரியனும் அவனது தோழர்களும் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் உடனே அவர்கள் முகங்களில் மகிழ்ச்சி தோன்றத் தொடங்கியது. நாகத்தை எதிர்ப்பது திஷான் மற்றும் அஷாரை எதிர்ப்பதை விட ஜெயசமரனுக்கு மிக கடினம் என்று அவர்கள் நினைத்தனர். இதை பார்த்ததும் ஜீனாவின் முகத்தில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. அவள் உடனே, சமரா, இப்ப என்ன பண்ண போறோம் என்று கேட்டாள். 3 தலை நாகத்தின் மாபெரும் சக்தியை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருந்ததால் அந்த பண்டைய மந்திர மிருகத்தை சமாளிப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், நீங்க எல்லாரும் துரியனையும் அவனோட ஆளுங்களையும் பார்த்துக்கோங்க, அந்த தெய்வீக தாந்திரிகனையும் இந்த 3 தலை நாகத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் என்றான். இதை கேட்டு ஜீனா திகைத்து போனாள். அவள் வாய் மெதுவாக திறந்து ஆச்சரியமும் கவலையும் கலந்த பார்வையுடன் ஜெயசமரனை பார்த்தாள். பைஜா குழுவின் மற்ற உறுப்பினர்களும் அதே போல நின்றனர். அப்போது பின்புறத்தில் இருந்த லீனா முன்னே வந்து பதட்டத்துடன் ஜெயசமரனின் கையை பிடித்தாள். அவளது கண்களில் இருந்த பயத்தை கண்டு ஜெயசமரன் மெதுவாக சிரித்து அவளை சமாதானப்படுத்தினான். பின்னர் அவன் மெதுவாக முன்னேறி 3 தலை நாகத்தை நோக்கி உறுதியான குரலில், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததை மத்தவங்களுக்கு அவ்வளவு எளிதா கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ உண்மையிலேயே போராட விரும்பினா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட சண்டை போடுறவன் இந்த சண்டைக்கு ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட 3 தலை நாகம் சிவந்த கொடிய கண்களுடன் அவனை பார்த்தது. ஆனால் அதன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. பிறகு அது சத்தமாக கத்தி சிரிக்க தொடங்கியது. ஏனெனில் ஜெயசமரனின் எச்சரிக்கையை வெறும் பெருமையாகவே அது உணர்ந்தது. ஒரு 9ஆம் நிலை நிரஞ்சன யோகியால் தன்னை போன்ற ஒரு பண்டைய நாகத்திற்கு தீங்கு செய்ய முடியாது என்று அது நம்பியது. பிறகு சிரிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, இந்த தலைமுறைக்கு யாரு முன்னாடி எப்படி பேசணும்னு கூட தெரியல, சரி பரவாயில்ல, யார் எவ்வளவு விலை கொடுக்க போறாங்கன்னு இப்ப பார்க்கலாம் என்றது. இதை சொல்லி அந்த ஆபத்தான மந்திர நாகம் உடனே தனது ஆயுதத்தில் சக்திகளை சேர்த்துக் கொண்டது. பிறகு அது ஜெயசமரனின் உயிரை எடுத்து அந்த பழங்களை பறிக்க தயாராக இருந்தது. இதற்கிடையில் தூரத்தில் நின்ற துரியன் ஒரு சிரிப்புடன், இந்த முட்டாள் இந்த 3 தலை நாகத்தையே தூண்டி விட்டுட்டானா? அவன் உண்மையிலேயே சாக விரும்புறான் போல. அதுதான் அவனோட விருப்பம்னா இப்ப அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த நாகம் அவனை கொன்னதுக்கு அப்புறம் நாம் அவகிட்ட இருந்து அந்த 3 சர்வஜீவி பழங்களையும் எளிதா எடுத்துக்கலாம் என்றான். அத்தியாயம் 1814. அந்த பயங்கரமான 3 தலை நாகத்தின் மனித வடிவத்தை அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போது ஜெயசமரனை அழிக்க வேண்டும் என்ற கடுமையான நோக்கம் அந்த நாகத்தின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. ஒரு நொடியில் அது தனது ஆயுதத்தில் கருப்பு சக்தியை சேர்த்து அதிவேகமாக முன்வந்து ஜெயசமரனை நேரடியாக தாக்கியது. அந்த ஆபத்தான தாக்குதல் தன்னிடம் நெருங்குவதை ஜெயசமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தாக்குதலை கண்ட பிறகும் அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை. மாறாக அவன் மெதுவாக புன்னகைத்து கையை உயர்த்தினான். அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்து ஒரு சிவப்பு ஒளி எழுந்தது. அது நாகத்தின் கருப்பு விஷ சக்தியுடன் மோதிய போது மிகப்பெரிய சத்தம் எழுந்தது. பிறகு ஒரு நொடியில் கருப்பு சக்தி உடைந்து மறைந்தது. ஆனால் சிவப்பு ஒளி பாதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த ஒளி மெதுவாக ஒரு பிரகாசமான சிவப்பு கலசமாக மாறியது. அப்போது அதில் இருந்த சக்தி மிகவும் பெரிதாக உணரப்பட்டது. அந்த மகத்தான சக்தியின் காரணமாக கலசத்தை சுற்றி இருந்த பகுதி மேகமூட்டம் போல மாறியது. அதை அடையாளம் கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன், இது ஒரு எல்லையற்ற புதையல் என்று கத்தினர். ஆனால் அவர்கள் யாரும் ஜெயசமரனிடம் இவ்வளவு வலிமையான புதையல் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போது துரியன் ஒரு கொடிய புன்னகையுடன், இந்த பையன்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கிறதுனாலதான் அவன் இவ்வளவு ஆணவமா நடந்துக்கிறான். இனி அவனை கொல்றது இன்னும் வேடிக்கையா இருக்க போகுது என்றான். ஆனால் கலசம் தோன்றிய பிறகும் 3 தலை நாகம் பயப்படவில்லை. அது இன்னும் சிரித்துக் கொண்டே இருந்தது. அதை பார்க்க அந்த கலசத்தின் சக்தி அவனை பாதிக்காது என்று நம்புவது போல தோன்றியது.
அதே நேரத்தில் ஜெயசமரனும் எதுவும் பேசவில்லை. அந்த நாகத்தின் சிரிப்பை பார்த்து அவனும் மெதுவாக சிரித்தான். பின்னர் அவன் கைகளால் சில முத்திரைகளை மாற்றிய போது முன்னிருந்த சிவப்பு கலசம் திடீரென பெரிதாகி 100 அடிக்கு மேல் உயர்ந்தது. அப்போது அதிலிருந்து வெளியான சிவப்பு ஒளி நேரடியாக 3 தலை நாகத்தின் மீது மோதியது. இதை கண்ட நாகம் ஆணவத்துடன் குளத்தின் கரையை காலால் மிதித்து மிகப்பெரிய அலையை எழுப்பியது. அந்த அலை சிவப்பு ஒளியுடன் மோதி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. அதன் எதிரொலி தூரத்திலும் கேட்கப்பட்டது. பிறகு நாகம் சிரித்தபடியே, "ஓ எல்லையற்ற புதையலோட சக்தி அவ்வளவுதானா?" என்று கேட்டது. அதை கேட்ட ஜெயசமரனின் புன்னகை இன்னும் பெரிதானது. ஆனால் அந்த புன்னகைக்குள் ஒரு கொடிய அமைதி மறைந்திருந்தது. பின்னர் அவன் மீண்டும் முத்திரைகளை மாற்றி கலசம் சாயும்படி கட்டுப்படுத்தினான். கலசம் சாய்ந்தவுடன் ஜெயசமரன் சத்தமாக, "சுடர் கலசமே, இந்த மந்திர மிருகத்தை விழுங்கு" என்று கத்தினான். அவன் ஆணை கொடுத்தவுடனே கலசத்திலிருந்து ஒரு சிவப்பு கோலம் பாய்ந்து 3 தலை நாகத்தை நோக்கி சென்றது. அதிலிருந்து ஒரு உறிஞ்சும் சக்தி வெளிப்பட்டு குளத்தின் தண்ணீரை முழுவதும் கலசத்திற்குள் இழுத்தது. அந்த சக்தியின் முன் நாகத்தின் முகத்தில் இருந்த ஆணவம் முழுவதும் மறைந்து விட்டது. அப்போது அது எவ்வளவு வலிமையை பயன்படுத்தினாலும் அதன் உடல் கவசத்திற்குள் இழுக்கப்படுவதை உணர்ந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, "நீ இப்பவே இவ்வளவு பயப்பட வேண்டாம். நான் இதோட சக்தியை இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கல" என்றான். பிறகு அவன் கையை உயர்த்திய போது நாகத்தின் தலையில் இன்னும் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. பின்னர் அனைவரின் கண்களுக்கு முன்பாக நாகம் ஒளியாக மாறி நேரடியாக சுடர் கலசத்திற்குள் சென்றது. நாகம் உள்ளே சென்றவுடன் கலசத்தின் உள்ளிருந்து சத்தங்கள் எழத் தொடங்கின. அந்த சத்தங்களுடன் நாகத்தின் கோபமான அலறலும் அனைவருக்கும் கேட்கப்பட்டது. அப்போது அது உள்ளே இருந்து சத்தமாக, "ஏய் தம்பி, உன்னோட இந்த பலவீனமான கலசத்தை வச்சு என்னை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா?" என்று கேட்டதா. ஆனால் ஜெயசமரன் அவனை பெரிதாக கவனிக்கவில்லை. அப்போது அவன் பார்வை நேரடியாக கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகரை நோக்கி திரும்பி, "இப்ப நீயும் என் கூட சண்டை போடணும் இல்லையா? சரி வா, உனக்கும் கலசத்துக்குள்ள எப்படி இருக்கும்னு சுத்தி காட்டுறேன்" என்றான். ஜெயசமரன் இதை சொன்னவுடன் சுடர் கலசத்தின் வாய் மெதுவாக கருப்பு உடை அணிந்த தாந்திரிகரை நோக்கி திரும்பியது. அதை பார்த்த தாந்திரிகர் உடனே பின்வாங்க முயன்றான். ஆனால் திடீரென்று ஒரு வலுவான இழுப்பு சக்தி அவனை கலசத்திற்குள் இழுக்க தொடங்கியது. இருந்தாலும் அவனது முகத்தில் எந்த பயமும் தோன்றவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஜெயசமரனை பார்த்து, "உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இந்த கலசத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலை வீரன் இருக்கான். அவன் வேற உன்னோட உயிரை இப்பவே எடுக்கணும்னு துணிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப என்னையும் உள்ளே இழுக்க பாக்குற? நாங்க 2 பேரும் சேர்ந்தா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா?" என்று கேட்டான். அப்போது தாந்திரிகரின் கண்களில் ஒரு கூர்மையான நோக்கம் தெரிந்தது. ஏனெனில் கலசம் நடுங்குவதை கவனித்த போது அவன் உள்ளே சென்ற உடனே அந்த பண்டைய கலசம் வெடிக்கும் என்று அவன் உணர்ந்தான். இருந்தாலும் ஜெயசமரன் அவனை உள்ளே இழுக்க நினைப்பதை அவன் முட்டாள்தனமாக கருதினான். ஆனால் ஜெயசமரன் அமைதியாக, "இந்த கலசம் உங்க 2 பேரையும் தாங்குமா தாங்காதான்னு நீ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்" என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவன் உறிஞ்சும் சக்தியை இன்னும் அதிகமாக்கி தாந்திரிகரை நேரடியாக கலசத்திற்குள் இழுத்தான். அந்த தெய்வீக தாந்திரிகர் உள்ளே சென்றவுடன் சுற்றி உள்ள சூழல் மிக விசித்திரமாக மாறியது. அதை பார்த்து பல சக்தி வாய்ந்த வீரர்களின் முகங்களில் பயமும் குழப்பமும் தோன்றின. ஏனென்றால் இப்படி ஒரு செயலை ஜெயசமரன் செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதை கண்ட துரியன் ஒரு ஆணவத்துடன், "உன்னோட 9ஆம் நிலை சக்திகள் இந்த 2 பேரையும் அந்த கலசத்துக்குள்ள எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைக்கும்னு பார்க்கலாம்" என்றான். அவன் இதை சொன்ன சில நொடிகளில் சுடர் கலசத்தின் நடுக்கம் அதிகரித்தது. பிறகு அதன் வாயிலிருந்து தீவிரமான ஒளி வெளிப்பட தொடங்கியது. அது பார்க்க உள்ளே இருந்த 2 சக்தி வாய்ந்த வீரர்கள் அதை உடைத்து வெளிவருவது போல அனைவருக்கும் தோன்றியது. அப்போது துரியனின் முகத்தில் இருந்த சிரிப்பு பெரிதானது. ஏனென்றால் ஜெயசமரன் என்ன முயன்றானோ அது தோல்வியில் முடியும் என்று அவன் நம்பினான். ஆனால் ஜெயசமரன் அவனை பொருட்படுத்தாமல் ஜீனாவை நோக்கி அமைதியாக, "நீங்க போய் அந்த துரியனையும் மற்றவங்களையும் கையாள போறீங்களா இல்லையா?" என்று கேட்டான். அதற்கு ஜீனா தன்னம்பிக்கையுடன் தலையசைத்தாள். ஏனென்றால் தெய்வீக தாந்திரிகர் அவர்களை தொந்தரவு செய்யாதவரை பைஜா குழுவின் சக்தி துரியனையும் அவனது வீரர்களையும் எதிர்கொள்ள போதுமானது. ஆனால் கலசத்திலிருந்து வரும் ஒளியின் அளவை கவனித்த ஜீனாவின் மனதில் கவலை அதிகரித்தது. கலசத்திற்குள் ஒருவரை கையாள்வது எளிதல்ல என்பதை அவள் அறிந்தாள். ஆனால் ஜெயசமரன் சிரித்தபடியே, "இந்த 2 பேரை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன்" என்றான். இப்போது அவனது சக்தி அதிகரித்திருந்ததால் கலசத்தை அவன் மேலும் திறம்பட கட்டுப்படுத்த முடிந்தது. வெளியே அவர்கள் இருவரையும் எதிர்கொள்வது கடினமாயிருந்தாலும் உள்ளே அவர்களின் சக்திகள் எளிதில் அடக்கப்படும் என்பதை அவன் புரிந்திருந்தான். பிறகு அடுத்த நொடி ஜெயசமரன் ஒளியாக மாறி நேரடியாக சுடர் கலசத்திற்குள் நுழைந்தான்.
இதை பார்த்த ஜீனாவின் இதயம் இன்னும் கனத்தது. ஏனென்றால் ஜெயசமரனின் இந்த போர் அவர்களின் குழு சர்வஜீவி பழங்களில் ஒன்றையாவது பெறுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. ஜெயசமரன் உள்ளே நுழைந்த சில நொடிகளில் வலுவாக குலுங்கிய கலசம் திடீரென அமைதியானது. இதை வெளியிலிருந்து பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். ஆனால் கலசத்தின் உள்ளேதான் உண்மையான போர் தொடங்கப் போகிறது என்பதை அவர்கள் புரிந்திருந்தனர். கலசத்திற்குள் இருந்த உலகம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கியிருந்தது. அதோடு அங்கே வெறும் வறண்ட சிவப்பு நிலங்கள் மட்டுமே தெரிந்தன. தரையில் இருந்து வரும் வெப்பத்தால் காற்றும் சிறிது மங்கலானது. ஆனால் அந்த இடத்தின் அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒரு நொடியில் அங்கு 2 நிழல்கள் தோன்றின. அந்த 2 நிழல்களும் 3 தலை நாகம் மற்றும் கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகரின் நிழல்கள். பிறகு ஜெயசமரன் உள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவனை தாக்க தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்கள் சிவப்பு உலகமே அதிரும் அளவில் இருந்தன. அப்போது ஜெயசமரன் அவர்களை கேலி சிரிப்புடன் பார்த்து, உங்க 2 பேருக்கும் அறிவுன்னு எதுவுமே இல்லையா? இன்னொருத்தவங்களோட எல்லைக்குள்ள வந்துட்டு இப்படியா தாக்குவீங்க? நீங்க 2 பேரும் என்னோட விருந்தாளிங்க, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது 3 தலை நாகம் ஜெயசமரனை நோக்கி கடுமையான குரலில், ஏய் தம்பி, நான் ஒரு நெருப்போட விளையாட்டினா நீ சாம்பல் ஆயிடுவ. இந்த எல்லையற்ற புதையலோட சக்தியால எங்க 2 பேரையும் இங்க அடைக்க முடியும் நீ நினைக்கிறியா? முட்டாள் என்றத. அவர்களின் பார்வையில் சுடற்கலசம் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஜெயசமரன் இன்னும் நிரஞ்சன யோகியின் 9ஆம் நிலை மட்டுமே. அந்த நிலையில் இருப்பவன் அவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் சிறையில் அடைப்பது சாத்தியமில்லை. ஆனால் ஜெயசமரன் அதை பற்றி கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டே இருந்தான். இதை பார்த்த கருப்பு உடை அணிந்த தாந்திரிகர் 3 தலை நாகத்திடம், நீங்க பாரு, நான் மிஸ்கின், ஒரு ஆரம்ப நிலை தெய்வீக தாந்திரி. நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா இந்த கலசத்தை எளிதா உடைச்சு வெளியே போயிடலாம். நீ என்ன சொல்ற என்று கேட்டா. அதை கேட்டு சில நொடிகள் யோசித்த 3 தலை நாகம் மெதுவாக சிரித்து, சரி, ஆனா இந்த குட்டி பையனோட வாழ்க்கைய நான் தான் முடிப்பேன் என்றத. மிஷ்கினும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான். பிறகு அடுத்த கணம் அவன் கடுமையான நோக்கத்துடன் தனது உள் சக்திகளை எழுப்பினான். அப்போது அவனது அருகில் நின்ற 3 தலை நாகம் கூட சிவந்த கண்களுடன் ஒளியாக மாறி நேரடியாக ஜெயசமரனை தாக்க விரைந்தது. அந்த தாக்குதல் ஜெயசமரனின் மார்பை நேரடியாக துளைக்க முயன்றது. அந்த தாக்குதல் தன்னை நோக்கி வருவதை கண்ட ஜெயசமரன் ஒரு கணம் சிரித்து விட்டு, நீ உன்னோட குலத்துல ராஜாவா இருக்கலாம், ஆனா இது என்னோட எல்லை, என் எல்லைக்குள்ள நீ வெறும் ஒரு மண்புழு மாதிரி தான் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் தனது கைகளால் முத்திரைகளை மாற்ற தொடங்கினான். உடனே அவனுக்கு பின்னால் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி ஒரு பெரிய சக்தி கவசத்தை உருவாக்கியது. ஜெயசமரன் அந்த கவசத்துக்கு பின்னால் சென்று நின்றான். அடுத்த நொடியில் 3 தலை நாகத்தின் தாக்குதல் வந்து அந்த கவசத்தில் மோதியது. பிறகு ஒரு பெரிய வெடிப்பு ஒளி எழுந்து அந்த கவசம் சிறிது நடுங்கியது. இதற்கிடையில் தூரத்தில் நின்ற மிஸ்கின் ஜெயசமரனின் கவசம் தாக்குதலை தாங்கியதை கண்டவுடன் தனது உள் சக்திகளை ஒரு பெரிய சிங்கமாக மாற்றினான். அந்த சிங்கம் கர்ஜித்து முழு வலிமையுடன் கவசத்தில் மோதியது. இந்த 2 தாக்குதல்களுக்கு பிறகு ஜெயசமரனின் கவசத்தில் பல விரிசல்கள் தோன்றி சில நொடிகளில் அந்த கவசம் நொறுங்கி உடைந்து விட்டது. அதை பார்க்கும்போது கவசத்தின் சக்தியை பெற்றிருந்தாலும் அவர்களின் 2 தாக்குதல்களையும் ஒரே நேரத்தில் தாங்குவது ஜெயசமரனுக்கு கடினமாக இருந்தது தெளிவாக தெரிந்தது. கவசம் உடைந்தவுடன் மிஸ்கின் ஜெயசமரனை மீண்டும் கேலி செய்து, நீ எவ்வளவு பலவீனமா இருக்கன்னு உனக்கு இப்போ புரியுதா என்று கேட்டான். இதை கேட்டும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை எந்த விதத்திலும் மறையவில்லை. பிறகு அவன் மெதுவாக ரத்தத்தை வெளியே இழுத்து அதை தனது கைகளில் பிடித்துக் கொண்டு, நீ சொல்றதும் சரிதான், உங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் நான் ஒண்ணு பண்ண போறேன், முதல்ல உங்களை ஒருத்தனை முடிக்க போறேன் என்றான். அப்போது அவன் தனது கைகளில் இருந்த ஆதி ரத்தத்தை பயன்படுத்தி விசித்திரமான குறியீடுகளை உருவாக்க தொடங்கினான். பின்னர் அவன் சத்தமாக, சுடர் கலசமே, தாக்க தயாராயிரு என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடனே முழு பகுதியும் பயங்கரமாக நடுங்கியது. அதனால் தரையில் விரிசல்கள் தோன்றி அவற்றிலிருந்து இரத்த சிவப்பு ஒளிகள் எழுந்தன. அதைத் தொடர்ந்து அவை ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய ஒளிகளின் வலையாக மாறின. பிறகு அந்த சுடர் கலசம் முதலில் 3 தலை நாகத்தை பிடிக்க முயன்றது. அப்போது அந்த வலை தன்னை நோக்கி வேகமாக நெருங்குவதை கண்ட 3 தலை நாகம் உடனே தனது ஆயுதத்தை எழுப்பி, நீ என்ன சிறையில் அடைக்க பாக்குறியா? பெரிய பெரிய வீரர்களாலேயே அது முடியல. பாவம், நீ ஒரு சின்ன பையன், நீ உன்னோட இந்த பலவீனமான சக்தியை வச்சு என்ன பண்ண முடியும் என்று கேட்டது. பிறகு அது கோபத்துடன் அந்த வலையை தாக்க ஆரம்பித்தது.
அப்போது 3 தலை நாகத்தின் தாக்குதலில் மிகப்பெரிய சக்தி இருந்தது. ஆனால் அந்த தாக்குதல் சுடர் கலசத்தின் மீது மோதியவுடன் வலை ஒரு கணம் மட்டும் நடுங்கி பின்னர் உடனே அமைதியாகிவிட்டது. இதை பார்த்த 3 தலை நாகம் அதிர்ச்சி மற்றும் குழப்பத்தில் உறைந்தது. ஏனென்றால் அந்த வலை இவ்வளவு வலிமையோடு இருக்கும் என்று அது ஒருபோதும் எண்ணவில்லை. ஆனால் அடுத்த கணமே சுடர் கலசத்தை அது முழுவதுமாக பிடித்து விட்டது. இதை பார்த்த ஜெயசமரன் சிரித்தபடியே, "ஹே நாகமே, நீ இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் போதும். அந்த மலையில நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. முதல்ல இந்த தாந்திரிகனோட கதை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட கதையை முடிக்கிறேன்" என்றார். சுடர் கலசம் நாகத்தை ஒழிக்க முடியாது என்பதை ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தார். ஆனால் அது அவனை சிறிது நேரம் கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவனிடம் இருந்தது. அதற்கு பிறகு ஜெயசமரன் தன்னை பார்ப்பதை பார்த்த மிஷ்கின், "என்னை எதிர்க்கிறது தற்கொலை பண்றதுக்கு சமம் தம்பி. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ" என்று கேலி செய்தான். ஆனால் ஜெயசமரன் அவனுடன் பேச விரும்பவில்லை. அதனால் அவன் உடனே தனது கைகளால் முத்திரைகளை மாற்றி நெற்றியிலிருந்து ஒரு கருப்பு ஒளியை வெளியிட தொடங்கினான். அந்த ஒளி மெதுவாக பெரிதாகி ஒரு ஆழமான மற்றும் மர்மமான குறியீடாக மாறியது. அந்த குறியீடை பார்த்த மிஷ்கின் அமைதியாக நின்றான். ஏனென்றால் அதன் ஆழத்தையும் அதன் சக்தியையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு அடுத்த நொடியில் அந்த குறியீடு ஒரு பெரிய கருப்பு துளையாக மாறியது. அதன் உள்ளிருந்து மிகவும் பண்டைய அழிவு சக்தி வெளியேறியது. அப்போது அது எதையும் முற்றிலுமாக அழித்துவிடும் சக்தி போல உணரப்பட்டது. அதை கண்ட மிஷ்கின் முதலில் அதிர்ச்சி அடைந்தான். பின்னர் மிகுந்த பயத்துடன், "இது அழிவுகரமான பண்டைய குறியீடு" என்றான். அந்த குறியீட்டில் இருந்த சக்தியை பார்த்த மிஷ்கினின் இதயம் பலமாக துடித்தது. பண்டைய குறியீடுகள் இந்த உலகின் மிக உயர்ந்த புதையல்கள். அத்தகைய குறியீடுகளை தெய்வீக தாந்திரிகர்களே கூட எளிதில் கையாள முடியாது. ஆனால் அப்படியான ஒரு குறியீடு ஜெயசமரனின் வசம் எப்படி வந்தது என்று மிஷ்கினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஆச்சரியம் சில நொடிகளில் அவன் முகத்தில் இருந்து மறைந்து பேராசையும் பைத்தியகாரத்தனமும் அவனை ஆட்கொள்ள தொடங்கின. அதோடு இந்த குறியீடை எப்படியாவது அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மிஷ்கினின் மனதில் வேரூன்றியது. பிறகு அவன் சத்தமாக, "ஏய் தம்பி, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உன்னோட புதையல்களை இந்த மாதிரி வெளியே காட்டினா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? இந்த அழிவுகரமான பண்டைய குறியீடு உன்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த குறியீட்டை என் முன்னாடி கொண்டு வந்து உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட" என்றான். அத்தியாயம் 1815. அழிவுகரமான பண்டைய குறியீட்டின் பயங்கரமான சக்தி ஜெயசமரனிடம் இருப்பதை யாராவது அறிந்திருந்தால் அசுர கடலில் உள்ள ஒவ்வொரு வலிமையான போர் வீரனும் அவனை இலக்காக மாற்றி இருப்பார்கள். பின்னர் ஜெயசமரன் உலகின் எந்த மூலையிலும் ஒளிந்து கொள்வது கூட சாத்தியமற்றதாகிவிடும். மிஷ்கினின் கண்களில் தெரிந்த பேராசையை கவனித்த ஜெயசமரன் மெதுவான புன்னகையுடன் அவனை உற்று பார்த்தான். பிறகு கண்களில் ஒரு கோபத்துடன், "கவலைப்படாத, நீ இங்கிருந்து உயிரோட வெளியே போனாதானே இந்த ரகசியம் வெளியே வரும். ஆனா நீதான் இங்கிருந்து உயிரோட போக மாட்டியே" என்றான். இதை சொன்னவுடன் ஜெயசமரன் தனது கையை இறுக்கி பிடித்தான். உடனே அவன் முன் மிதந்திருந்த அழிவு குறியீடு மெதுவாக திறந்தது. அதிலிருந்து வெடித்து வரும் கருப்பு ஒளி ஒரு புயல் போல அவன் முன்னே பாய்ந்தது. அதை தொடர்ந்து அந்த பண்டைய குறியீட்டின் உண்மையான சக்தி இறுதியாக வெளிப்பட தொடங்கியது. ஜெயசமரன் 9ஆம் நிலையை அடைந்ததால் இது இப்போது சாத்தியமானது. பிறகு திடீரென்று அந்த பகுதி முழுவதும் கருப்பு ஒளியில் மூழ்கியது. இதை கண்ட மிஷ்கினின் முகம் வெளிரி போனது. அவன் இதுவரை ஜெயசமரனை சாதாரணமாக நினைத்திருந்தாலும் பண்டைய குறியீட்டின் தாக்குதலை கண்டதும் அவனது இதயத்தில் பதட்டம் மெல்ல உயர்ந்தது. பண்டைய குறியீடு போன்ற ஒரு மர்மமான புதையலின் காரணமாக அவர்களுக்கு இடையேயான சக்தியின் வித்தியாசம் அந்த கணத்தில் மறைந்து விட்டது. பிறகு பயத்துடன் மிஷ்கின் வேகமாக கை அசைவுகளை மாற்றத் தொடங்கினான். அப்போது அவனது உள்சக்திகள் வெளியே பாய்ந்து அவனை சுற்றி ஒரு பெரிய சூறாவளி உருவாக தொடங்கியது. அந்த சூறாவளி அழிவு சக்திகளை தடுக்க முயற்சித்தது. அதைத் தொடர்ந்து அந்த கருப்பு ஒளி நேராக அந்த சூறாவளியில் மோதியது. ஆனால் அது மெதுவாக மறைந்தது போல தோன்றியது. இதை பார்த்த மிஷ்கினின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை மலர்ந்து, "பண்டைய குறியீடு உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அது உன்ன மாதிரி ஒருத்தன் கையில இருக்கும் போது அதோட தாக்குதல் பெருசா இருக்காது" என்று அவன் கேலி செய்தான். ஜெயசமரன் அமைதியாக, "நீ என்ன நினைச்ச? அழிவு சக்திகளை அழிக்கிறது இவ்வளவு சுலபம்னா? புயலே இப்போதான் ஆரம்பிக்க போகுது தம்பி" என்றான். இதை கேட்டதும் மிஷ்கினின் புன்னகை உறைந்தது. அப்போது அவன் சூறாவளியை கவனமாக பார்த்தான். சிதறுவது போல தோன்றிய கருப்பு ஒளி அந்த சூறாவளியில் ஒட்டிக்கொண்டு அதை முழுவதும் கருப்பு நிறமாக மாற்றத் தொடங்கியது. பிறகு அழிவு சக்திகள் அதன் உள் சக்தியை மெதுவாக உறிஞ்ச தொடங்கின. இதை கண்ட மிஷ்கினின் இதயம் பயத்தில் நடுங்கியது.
அதனால் அவன் உடனே இன்னும் அதிகமான உள்சக்திகளை வெளியிட்டு தன்னை பாதுகாக்க முயன்றான். ஆனால் அவன் சக்தி அதிகமாகும் போது அழிவின் சக்தியும் அதே அளவில் வலுவடைந்தது. அது இறுதி வரை சூறாவளியில் இருந்து பிரியவே இல்லை. அதை பார்த்ததும் மிஷ்கினின் நெற்றியில் வியர்வை வழிய தொடங்கியது. அவன் தன்னுடைய உள்சக்திகள் மெதுவாக குறைந்து போவதை உணர்ந்தான். பிறகு பயத்தில் நடுங்கிய குரலில், பண்டைய அழிவு குறியீட்டோட சக்தி இவ்வளவு பெருசா என்று கேட்டான். ஜெயசமரன் அவனை தொடவே இல்லை. ஆனால் பண்டைய அழிவு குறியீட்டின் கருப்பு சக்திகள் மிஷ்கினை உள்ளிருந்து மெதுவாக அழித்துக் கொண்டே இருந்தன. பிறகு சில நொடிகளில் மிஷ்கினை சுற்றி இருந்த சூறாவளி குறைந்து அதன் ஒளி மங்க ஆரம்பித்தது. இதை கண்ட மிஷ்கின் பயத்தால் ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்தான். அவன் பின்வாங்கிய அந்த சமயத்தில் ஜெயசமரன் ஒரு புன்னகையுடன், இனி உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது தம்பி, அழிவு சக்திகளே அவனை புடிங்க என்றான். அப்போது ஜெயசமரன் தன் கைகளை அசைத்து முத்திரைகளை மாற்றியவுடன் கருப்பு ஒளிகள் வானத்தில் பரவின. அதோடு அந்த ஒளி சூறாவளிக்குள் நுழைந்து அது மீண்டும் முன்னேறி மிஷ்கினை அடைந்தது. பிறகு சில நொடிகளில் அந்த சூறாவளி மிஷ்கினை முழுவதும் சுற்றி திடீரென அமைதியாக நின்றுவிட்டது. அது இப்போது ஒரு சாதாரண சூறாவளியாக இல்லாமல் முழு அழிவு சக்திகளால் உருவான ஒரு சிறையாக மாறியது. அந்த சமயம் பயத்தில் இருந்தும் மிஷ்கின் ஒரு பெரிய உள்சக்தி ஈட்டியை உருவாக்கினான். சுமார் 100 அடி நீளம் கொண்ட அந்த ஈட்டியை அவன் முழு வலிமையுடன் சூறாவளிக்குள் வீசினான். ஆனால் அது தாக்கிய உடனே ஒரு நொடியில் மறைந்து போனது. அதை பார்த்த ஜெயசமரன் மிஷ்கினின் கண்களில் தெளிவான பயத்தை கவனித்தான். பிறகு ஜெயசமரன் மீண்டும் முத்திரைகளை மாற்றியவுடன் சூறாவளியிலிருந்து கருப்பு ஒளிகள் சங்கிலிகளாக மாறி மிஷ்கினை நோக்கி நெருங்கின. இதை பார்த்த மிஷ்கினின் முகம் வெளிரி போனது. அவன் உடனே உள்சக்திகளின் கவசத்தை உருவாக்க முயன்றான். ஆனால் அந்த முயற்சி பயனின்றி போனது. அழிவு சக்திகளால் உருவான சங்கிலிகள் அவன் கவசத்தை கிழித்து அவன் உடலை இறுக்க ஆரம்பித்தன. அது ஒரு மலைப்பாம்பு ஒருவரை சுற்றி இருக்குவது போல அந்த அழுத்தம் அவன் எலும்புகளை உடைக்க தொடங்கியது. மிகுந்த வலியால் அவன் சத்தமின்றி மூச்சு வாங்க மரண பயம் அவன் கண்களில் தெளிவாக தோன்றியது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் தலையை ஆட்டி, உன்னோட இந்த உன்னதுக்காகாத உள் சக்திகளை வச்சு என்னோட பண்டைய அழிவு சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்துறியா? முட்டாள், இதுதாண்டா ஒரு உண்மையான முட்டாள்தனமான முடிவு என்றான். அந்த நேரத்தில் மிஷ்கின் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தான். ஆனால் அவன் உடலில் இருந்து ஒரு துளி சக்தி கூட வெளியே வரவில்லை. அவன் உடல் மட்டும் மெதுவாக அழிவு சக்திகளால் அழிந்து கொண்டிருந்தது. வலியால் அவன் சுயநினைவை இழக்க ஆரம்பித்த போது தடுமாறும் குரலில், சமரா, என் குரு அசுரவான் பிரிவோட மூத்தவர், நீ என்னை இப்ப கொன்னா இதனால வரப்போற விளைவுகளை உன்னால சமாளிக்கவே முடியாது என்றான். அசுர வான்பிரிவு என்பதை கேட்டதும் ஜெயசமரனின் புன்னகை சிறிது குறைந்தது. அந்த பிரிவு வான்மண்டலத்தின் மிக சக்தி வாய்ந்த 2 பிரிவுகளில் ஒன்றென்று லீனாவிடமிருந்து அவன் கேட்டிருந்தான். ஆனால் மிஷ்கின் அந்த பிரிவை சேர்ந்தவனாக இருப்பான் என்று ஜெயசமரன் எதிர்பார்க்கவே இல்லை. மங்கலான பார்வையோடு இருந்த மிஷ்கின் ஜெயசமரனின் தயக்கத்தை கவனித்து, சமரா, நீ ரொம்ப புத்திசாலி. எங்க பிரிவை எதிர்த்தா என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு உனக்கு கண்டிப்பா தெரியும். அதனால உன்னோட இந்த அழிவு பண்டைய குறியீட்ட அமைதியா என்கிட்ட கொடுத்துற. உனக்கு எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் என்றான். அவனது வார்த்தைகள் முடிவதற்குள் ஜெயசமரன் மெதுவாக, நீ உன்னோட உயிரை காப்பாத்ததான் உன் பிரிவோட பெயரை சொல்றேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அந்த பண்டைய குறியீடு மேலேயே தான் ஒரு கண்ணா இருக்க. இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. பண்டைய குறியீடை நான் கொடுக்க போறதும் இல்ல, உன்னை உயிரோட விட போறதும் இல்ல என்றான். இதை சொன்னவுடன் ஜெயசமரன் அவன் முஷ்டியை இறுக்கி மிஷ்கினை சுற்றி இருந்த சங்கிலிகளை ஒரு நொடியில் உடைத்தான். சங்கிலிகள் உடைந்த கணமே ஒரு பெரிய கருந்துளை தோன்றி அவன் உடலை விழுங்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் மிஷ்கின் முழுவதும் அந்த இருண்ட சக்தியால் விழுங்கப்பட்டு மறைந்து விட்டான். அந்த வேலையை முடித்தபின் ஜெயசமரன் திரும்பி சுடர் கலச வலையை நோக்கி பார்த்தான். அங்கே 3 தலை நாகம் மூச்சு கூட விடாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. ஜெயசமரனின் கொடூரத்தை பார்த்து அது கூட நடுங்க ஆரம்பித்தது. அப்போது அது மனதில் வருந்தி, ஐயோ கடவுளே, இந்த பையன் இவ்வளவு கொடூரமானவன்னு தெரியாம நான் இங்க வந்து சிக்கிக்கிட்டேனே என்று எண்ணியது. இந்த விஷயம் எளிதாக முடிந்துவிடும் என்று நாகம் நினைத்திருந்தாலும் ஜெயசமரனை சமாளிப்பது மற்றவர்களைப் போல இல்லை என்பதை அது அறிந்திருக்கவில்லை. அப்போது ஜெயசமரன் 3 தலை நாகத்தை பார்த்து புன்னகையுடன், உனக்கு துணையா வந்தவன் இப்ப போயிட்டான், இப்போ உன்னை யாரு காப்பாத்த போறாங்க செல்லம் என்று சிரித்தான். அவனது சிரிப்பையும் வார்த்தைகளையும் கேட்டவுடன் நாகத்தின் இதயம் ஒரு நொடி நின்று விட்டது. அப்போது அதன் கண்களில் பயம் வெளிப்பட தொடங்கியது. அந்த பயம் காரணமாக
அது அது வந்து நான் இப்பதான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நமக்குள்ள உண்மையிலேயே எந்த பகையும் இல்லையா? சரி, அந்த சர்வஜீவி பழத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு வேண்டாம், போதுமா? இனி சண்டை போடுறதுல யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. நீ என்ன சொல்ற என்றது. அதை கேட்டு ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது. பிறகு அவன் அமைதியாக, அதெல்லாம் சரிதான், ஆனா நீதான் என்னோட அழிவுகரமான பண்டைய குறியீட்டை பார்த்துட்டியே என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் 3 தலை நாகத்தின் முகத்தில் ஒரு பதட்டம் தோன்றியது. மிஷ்கின் போன்ற சக்தி வாய்ந்த தாந்திரிகரை ஜெயசமரன் எவ்வளவு எளிதாக கொன்றான் என்பதை அது தனது கண்களாலேயே பார்த்திருந்தது. அந்த வெற்றிக்கு பின்னால் பண்டைய அழிவு குறியீட்டின் கொடிய சக்தி இருந்தது. இதை நினைத்த போது நாகத்தின் உள்ளத்தில் ஒரு பயம் எழுந்தது. அது பற்களை கடித்துக் கொண்டு, அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னு விரும்புற என்று கேட்டது. அதற்கு ஜெயசமரன், இங்க பாரு, நீ சொல்றதும் சரிதான். உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பகையும் இல்ல. ஆனா அழிவுகரமான பண்டைய குறியீடு என்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். நீ உயிரோட இருந்தா இந்த ரகசியம் ஓ மூலமா வெளியே போயிடுமோன்னு ஒருவித பயத்திலேயே நான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால என்னால உன்னையும் உயிரோட விட முடியாது. இதுல நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்னோட இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதையேதான் நீயும் பண்ணியிருப்ப என்றான். அவன் இதை அமைதியாக சொன்னாலும் கண்களில் ஒரு இரக்கமற்ற தீர்மானம் தெரிந்தது. இதை கேட்டதும் 3 தலை நாகத்தின் முகபாவனையும் மாறி, சமரா, உன் கையில பல மறைமுக சக்திகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நான் சொல்றத கேட்கலன்னா அதுக்கான பெரிய விலையை நீ கண்டிப்பா கொடுக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்தது. ஆனால் அந்த எச்சரிக்கை ஜெயசமரனை சிரிக்க வைத்தது. அவன் உடனே, இந்த சுடர் கலசத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா என்று கேட்டான். பிறகு அவன் மேலும் கையை அசைத்தவுடன் அழிவுகரமான பண்டைய குறியீடு நாகத்தின் தலைக்கு மேல் சென்று ஒரு பெரிய துளையாக மாறியது. அந்த துளையிலிருந்து கருப்பு அழிவு சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அந்த சக்தியின் தாக்கத்தால் நாகத்தின் வலிமை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அதை உணர்ந்ததும் அதன் முகத்தில் பயம் வெளிப்பட தொடங்கியது. ஏனென்றால் இந்த பண்டைய குறியீட்டின் தாக்கத்தை தாங்குவது மிகவும் கடினம் என்பதை அது நன்றாக அறிந்திருந்தது. அப்போது ஜெயசமரன் அமைதியாக, உன்னை கொல்ல கொஞ்ச நேரம் ஆகும், ஆனா பரவாயில்ல, எனக்கு அவசர வேலை எதுவும் இல்ல. நீ இந்த சுடர் வலையில சிக்கி இருக்கிற வரைக்கும் இந்த பண்டைய குறியீடு கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட சக்தியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீ ரொம்ப பலவீனமாகி இறந்து போவ. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் உடனே வெளியேற தொடங்கினான். அதை பார்த்த 3 தலை நாகம் வேகமாக, கொஞ்சம் நில்லு, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன் என்று கத்தியது. ஜெயசமரன் உண்மையில் இங்கிருந்து வெளியேறிவிட்டால் பண்டைய குறியீடு தனது சக்திகளை முழுவதும் உறிஞ்சி தன்னை முற்றிலும் பலவீனமாக்கிவிடும் என்பதை நாகம் புரிந்து கொண்டது. பின்னர் எந்த ஒரு சிறிய மிருகத்திற்கும் கூட அதை கொல்வது எளிதாகிவிடும். மறுபுறம் அதன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் திரும்பி பார்த்தார். அப்போது 3 தலை நாகம் தனது முகத்தில் உள்ள எரிச்சலையும் பயத்தையும் மறைக்க முடியாமல், இந்த மர்மமான தீவோட உண்மையான ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீ என்னை இதுல இருந்து விடுவிக்கணும். இதுல இருந்து முழுசா விடுதலையான உடனே அந்த முழு ரகசியத்தை நான் உனக்கு சொல்வேன். நீ என்ன சொல்ற என்று கேட்டது. இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் மிகவும் தெளிவாக, இங்க பாரு, உன்னோட உயிர் இப்ப என் கையில இருக்கு. அதனால நிபந்தனைகள் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நீ இல்ல. உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா உள் சக்திகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னோட சக்திகள் முழுசா குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே நேரா உன்னோட மனசுக்குள்ள நுழைஞ்சு அந்த ரகசியத்தை எடுத்துடலாம். இப்ப நீயே சொல்லு, ரகசியத்தை இப்பவே சொல்றியா இல்ல நான் காத்திருக்கணுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டு 3 தலை நாகத்தின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. ஜெயசமரனை ஏமாற்ற எந்த தந்திரமும் வேலை செய்யாது என்பதை இப்போது அது புரிந்து கொண்டது. பிறகு சில கணங்கள் எரிச்சலுடன் அமைதியாக இருந்த அது இறுதியில் சோர்வடைந்த குரலில் பேசத் தொடங்கி, உண்மையில இந்த மர்மமான தீவோட மிகப்பெரிய புதையல் இந்த சர்வஜீவி பழங்கள் இல்ல. மிக விலை மதிப்பெற்ற புதையல் இந்த தீவோட ஆழ்ந்த பகுதியில் இருக்குது. அந்த புதையலோட பேரு பண்டைய ஆத்ம திரவம். அது ரொம்ப அரிதான பொருள். அதை வாங்க மிகப்பெரிய நிலையில இருக்கிற மனிதர்கள் எதையும் செய்ய தயாரா இருக்காங்க என்றது. அந்த பெயரை கேட்டதும் ஜெயசமரன் ஆச்சரியத்தில் கொஞ்சம் நிமிர்ந்து நின்றார். பண்டைய ஆத்ம திரவம் போன்ற ஒன்று இங்கே இருந்தால் இந்த இடத்திற்கு துரியன், அஷார், நிஷான் மட்டுமல்லாமல் அவர்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் கூட வருவார்கள். அப்படி வந்துவிட்டால் அவர்கள் உன்னத மகாயோகி வீரனாக மாறாத வரை
அவர்களை அவனால் பிடிக்கவும் சமாளிக்கவும் முடியாது. இதை நினைத்தபடி ஜெயசமரன் நாகத்தை பார்த்து, அப்படின்னா இந்த சர்வஜீவி பழம் இந்த தீவுல வளர்றதுக்கு காரணம் அந்த பண்டைய ஆத்ம திரவம் தான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த திரவத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சோம், நீ ஏன் அதை இன்னும் எடுக்கல என்று கேட்டான். யாராக இருந்தாலும் அவ்வளவு விலை மதிப்பற்ற புதையலை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தார். பல ஆண்டுகளாக இந்த தீவில் இருந்த அந்த நாகம் மட்டும் அதை தொடாமல் விட்டது ஏன் என்று அவன் யோசித்தான். அதற்கு நாகம் பற்களை கடித்து கோபத்துடன், நான் தான் சொன்னேனே, அந்த பண்டைய ஆத்ம திரவம் இந்த தீவோட ஆழத்துல இருக்குதுன்னு. அந்த இடம் கொதிக்கிற எரிமலை குழம்பால சூழப்பட்டிருக்குது, அதனால என்னால அங்க போக முடியாது என்றது. இதை சொல்லும் போது அதன் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. ஏனென்றால் அதனால் அங்கு செல்ல முடிந்தால் அது இப்போது அந்த திரவத்தை பெற்று ஒரு உன்னத பரமஜீவ நிலை வீரனாக மாறியிருக்கும். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கும் அதை கையாள்வதில் மிகுந்த சிரமம் இருந்திருக்கும். இதை கேட்ட ஜெயசமரன் நாகத்தை கவனமாக பார்த்து, நீ சொல்றது உண்மையா இல்ல உன்னோட தந்திரமானு தெரிஞ்சுக்க நான் அங்க போய் தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்ப போய் தான் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதோட விளைவுகள் அவ்வளவு நல்லா இருக்காது. அது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நீ உயிரோடு இருந்துக்கோ என்றான். அதை சொல்லிவிட்டு ஜெயசமரன் ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி அந்த கொதிக்கும் தீவின் ஆழத்திற்கு சென்றான். அப்போது வலையில் சிக்கி இருந்த நாகம் அவனை பார்த்து கோபமாக சபித்தது. ஆனால் சில நொடிகள் கழித்து அதன் முகத்தில் ஒரு கொடிய சிரிப்பு மெதுவாக தோன்ற தொடங்கி, போடா போ, இப்போதான் உண்மையான விளையாட்டே தொடங்க போகுது என்று பயங்கரமாக சிரித்தது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.